Yeah, okay. Good afternoon. So, on a very happy note, starting this session, we have our group one officer, Mrs. Vidya வந்திருக்காங்க. So, state rank 32, தமிழ்நாடு state rank 32, group one clear பண்ணியிருக்காங்க. 2021 she joined Shiksha, prelims, mains, அப்புறம் இன்டர்வியூ. ஸோ வித்யா பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர், குரூப் 1 மெயின் ப்ரிலிம்ஸும் கிளியர். அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது 2021 தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலை. அண்ட் ஒரு மதர்ஸ் டே சீரீஸில் அவேர்னஸ் அபவுட் டிஎன்பிசி எக்ஸாம் செஷன் அட்டென்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங். அந்த ப்ரிப்பரேஷன் வச்சு குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர், குரூப் 1 ப்ரிலிம்ஸும் கிளியர். குரூப் 2 மெயின்ஸ் அவங்க எழுதலை ஆக்சுவலாக, சின்ஸ் ஷி வாஸ் நாட் வெல். ஆனால் அப்போவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், குரூப் 1 கிடச்சிரும் அப்படிங்கிறனால குரூப் 2 பற்றி வரி பண்ணலை. ஸோ குரூப் 1 ப்ரிலிம்ஸ் முடித்து மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூவும் முடிச்சு, அண்ட் இன்டர்வியூவில் ஃபுல் ஸ்லாப் ஃபர்ஸ்ட் மார்க் வேறு. அண்ட் இதெல்லாம் சேர்த்து டுடே ஷீ இஸ் கோயிங் டு பிகம் அ குரூப் 1 ஆஃபீஸர். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம் எப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு படித்தேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் ஏதோ ஒரு வேலையே குரூப் 1 வேலைன்னா அப்போ நீங்கள் எல்லாம் பயங்கரமாக படித்தா என்ன வேலை கிடைக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. என் குரூப் 2 குரூப் 1லாம் டார்கெட் இல்லை மேம், ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு படித்தேன் அப்படின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. அப்போவே நான் இதை யோசித்தேன். இப்போ ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும்னு படித்தாலே குரூப் 1 கிடைக்கும்னா இந்த வேலை தான் வேணும் அப்படின்னு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மாதிரி கோல் ஃபிக்ஸ் பண்ணி படித்தா பயங்கரமாக வேலை செய்யும்ல. யா, ஸோ வெரி ஹாப்பி வித்யா சக்ஸஸ். வித்யாவோட ஜேர்னியும் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபார் அதர்ஸ். அண்ட் 2021 ஆஸ் அ மதர் ஷி ஆல்சோ ஹேஸ் அ சன். கரெக்ட் தானே வித்யா? சன் தான். ஸோ ஒரு குழந்தைய வச்சுட்டு படித்து குரூப் 2 கிளியர், குரூப் 1 கிளியர். அண்ட் இதுக்கு முன்னாடி எந்த டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் அப்படிங்கும் போது யார் வேணாலும் படிக்கலாம், கண்டிப்பாக ஆஃபீஸர் ஆக முடியும். குழந்தை வச்சுட்டோ ஆஃப்டர் மேரேஜோ அது எதுவுமே இஷ்யூ கிடையாது. அண்ட் ஸ்டேட் லெவலில் 32nd ரேங்க் அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் நாட் அட் ஆல் அன் ஈஸி டாஸ்க். 32ன்னு போய் தமிழ்நாடு லெவலில் எழுதுனா கூட கை நடுங்கும், அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான நம்பர் தான். ஸோ ஸ்டேட் லெவலில் 32. இன்னுமே மேடம்க்கு லைட்டாக டவுட், மேம் சர்வீஸ் வந்துரும்ல அப்படின்னு. 32க்கு வரலன்னா இப்போ யாருக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ டெஃபினட்டாக என்ன சர்வீஸ் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் கவுன்சிலிங் டிசி கிடைக்க சான்சஸ் இருக்கா, இல்லை டிஎஸ்பி ஆர் ஏடி இல்லை டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர். எனி குரூப் 1 சர்வீஸ் குரூப் 1 சர்வீஸ் இல்லையா? அதில் இருக்க பெருமையும் ரெப்புடேஷனும் சொசைட்டல் ரெக்கக்னிஷனும். அந்த விமென்ஸ் டே சீரீஸில் நான் இந்த வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ஒரு குரூப் 1 வேலைக்கு போனால் கிடைக்கிற சொசைட்டல் ரெக்கக்னிஷன், ஒரு ஸ்டாட்டஸ், ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பிள் இந்த சொசைட்டி, ஒரு மரியாதை, ரெஸ்பெக்டு, பேசிக்கலாக நமக்கு நம்ம மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி ஆகிறது, அது எதுவுமே எந்த போஸ்ட்னாலையும் மாற போகிறது கிடையாது. Yeah, so along with a family today she is successful. So this success அவங்க சொன்னாலும் சொல்லேனாலும் கம்ப்ளீட்டா it will be her son's success இல்லையா? அவங்க பையன் is 4 years 4.5 ஆல்மோஸ்ட் ஆஃப் மித்துல்ஸ் ஏஜ் தான். ஸோ அவன் வளர வளர அவன் பார்க்குற அம்மா வந்து ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக, ஒரு 10 வருஷத்தில் ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாக. ஸோ வாட் யூ அச்சீவ்ட் இஸ் ரியலி ஹியூஜ். நான் பல செஷனில் இதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பேன், படிங்க எல்லாரும், எஸ்பெஷலி மதர்ஸ் படிங்க, திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஆர் சக்ஸஸ், நமக்காக மட்டும் இல்லை அப்படின்னு. ஸோ நான் நிறைய செஷனில் என் செஷன் அட்டென்ட் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும், இந்த டயலாக் எல்லாம் ரொம்ப கான்ஸ்டன்ட் அண்ட் ஃபேவரட்ஸாக இருக்கும். ப்ளீஸ் லேர்ன் ஜஸ்ட் நாட் ஃபார் யூ, ஃபார் யுவர் ஃபேமிலி. உங்கள் ஜென்ரேஷனே இட் வில் ஸ்டார்ட் யூனோ சேஞ்சிங் அப்படின்னு. அதுக்கான அந்த வேர்ட்ஸோட எம்பாடிமெண்ட் தான் இன்னைக்கு வித்யா. வாட் ஷீ இஸ் அச்சீவ்ட், வாட் ஷீ இஸ் கோயிங் டு பிகம். இட்ஸ் லைக் அந்த பட்டர்ஃப்ளை ப்ளூமான ஸ்டேஜ் தான் இந்த ரிசல்ட். அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை அதுதான் வேற. எவ்ரி சிங்கிள் டே ஜூன் ஜூலையில் ஐ திங்க் தேல் ஜாயின் ஃபார் ட்ரைனிங். அப்போ இருந்து ஆரம்பித்தா இன்னொரு 30 years ஆஃப் சர்வீஸ், மினிமம் 25 to 27 years ஆஃப் சர்வீஸ். உங்கள் பையன் 30 வரைக்கும் ஐ திங்க் யூவ் கிவன் த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் யுவர் சன்னு தான் சொல்வேன் வித்யா. நீங்கள் யாருக்காக படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, எதனால படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, but I'm very happy when you can give that atmosphere to your children. எனக்கு தெரிஞ்சு அதுதான் the best thing. ஒரு மதராக அதுதான் பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இட் ஃபீல்ஸ் லிட்டில் எமோஷ்னல் ஆல்சோ, பட் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று நான் பார்த்தேன், இது வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்டில் இந்த கோட் போட்டிருந்தாங்க. வாட் யூ டூ இன் யுவர் 30s will reflect for your children in their 30s.
ஓகே, இது எதுக்காக போட்டிருந்தாங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் கான்டெக்ட்ல போட்டிருந்தாங்க. 30 வயசில் நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கல அப்படின்னா உங்கள் குழந்தை அதோட 30 வயசில் உங்களை ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு கஷ்டப்படும் அப்படின்னு. அது ரொம்ப 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 டச்சிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி 30 வயசில் நான் என் வாழ்க்கையை பார்க்கலன்னா என் பையன் 30 வயசில் இல்லை உங்கள் பசங்க 30 வயசில் அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்களா, நம்மளை தூக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்களா அப்படின்னு. அது வந்து ஃபிட்னஸ்க்கு மட்டும் இல்லை, ஃபார் எவ்ரி திங் ஐ திங்க் தட் கவுண்ட்ஸ். இன்றைக்கி வித்யா அவங்கள பார்த்துக்கிட்டாங்க 30 வயசில். ஸோ இன்னும் 30 வருஷம் கழிச்சு அவங்க பையன் அவன் 30 வயசில் he'll be என்ன சொல்கிறது, he'll be in a different society, he'll be in a different recognized field. அந்த குட்டி பையன் ஆரம்பிக்கும் போதே அவன் வேற லெவலில் ஆரம்பிப்பான். ஸோ அவன் போய் முடியிற இடம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ சரண்யாவோட சக்ஸஸ் இஸ் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். மதர் ஆஃப் 3 children. அவங்கள நான் நினைக்காத நாளே இல்லாத மாதிரி அந்த வாட் யூ டூ ஃபார் யோர் செல்ஃப் எத்தனை பேர்த்த பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுக்காக படிச்சிருப்பீங்க, ஒரு வருஷம் 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு சர்வீஸ்க்கு போயிட்டீங்க, இனிமேல் படிக்க போகிறதில்ல, இனிமேல் நம்ம கஷ்டப்பட போகிறதில்ல. ஆனால் த ரெஸ்ட் ஆஃப் த 30 years, த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப், நீங்கள் மட்டும் யூஆர் நாட் கோயிங் டு லிவ் லைஃப் குவீன் சைஸ், யுவர் என்டையர் ஃபேமிலி வில் லிவ் லைஃப் கிங் சைஸுங்கிற மாதிரி ஒருத்தையும் அது வந்து பயங்கரமாக சந்தோஷப்படுத்தும். ஒருத்தரும் அந்த பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஐம் வெரி 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 ஹாப்பி. இன்னைக்கு ஆக்சுவலாக தேர்ஸ்டே, ஸோ ஐ டோன்ட் ஹேவ் செஷன் இட் சிக்ஷா. ஜிஆர்டியில் வேறு காலேஜஸில் எனக்கு செஷன் தேர்ஸ்டேஸில். நான் தேர்ஸ்டே சிக்ஷா பக்கம் வரவே மாட்டேன். வேறு என்ன காரணமாக இருந்தாலும் நான் இன்றைக்கி வந்திருக்க மாட்டேன். பட் சின்ஸ் வித்யா இஸ் கம்மிங் அண்ட் நிறைய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகிருக்காங்க, எப்போல்லாம் முடியுமோ அவங்க வரும்போது நான் வரேன். பட் வித்யா இஸ் அ மதர்னு எனக்கு தெரியும், அதனால ஐ வாண்டட் டு கம். இல்லை சார் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, நான் பண்ணணும். பிகாஸ் தட்ஸ் வெரி க்ளோஸ், இட் கிவ்ஸ் தட் கனெக்ட். எனக்கு தெரியும் ஒரு மதராக படிக்கிறது எவ்வளோ யூனோ அது எவ்வளோ பெரிய புஷ்ஷுன்னு தெரியும், எவ்வளோ பெரிய புல் அட் த சேம் டைம்னு தெரியும். ஸோ ஐ வாண்டட் டு டேக் தட் ப்ரிவிலேஜ். அதை விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த ஆனரை விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த மைக் டெஸ்டிங் சார் சொல்ல கொடுக்க, அதான் நான் யோசித்தேன். நீங்கள் மைக் டெஸ்டிங் தானே சொல்கிறீங்க, சொல்லிட்டு கிளம்புங்கிற மாதிரி. ஸோ தட் ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ் ஐ டெஃபினெட்லி வாண்டட் டு டேக் இட் ஃபார் மை செல்ஃப். எனக்கு அது பெருமையாக தான் இருக்குது. ஒரு விமென்ஸ் டேயில் படிங்க, உங்களுக்காக படிங்க அப்படின்னா இன்றைக்கி ஆஃபீஸருங்க பாருங்கள் இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு எனக்கு பதில் சொல்கிற மாதிரி கூட இருக்குது அவங்களோட சக்ஸஸ். ஐம் ட்ரூலி ஹாப்பி. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து அடுத்த குரூப் 1 ஆஃபீஸராக அங்கே பதில் இங்கே வந்து நின்னீங்கன்னா அன்றைக்கும் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ வில் டேக் தட் கிரெடிட் அகேன். தேங்க்யூ வித்யா, பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் என்டையர் சிக்ஷா. ஸோ ப்ரவுட் தட் யூ ஆர் அன் ஆஃபீஸர் டுடே. உண்மையாகவுமே ஐ ஃபீல் ஃப்ரம் ஹார்ட். இப்போ நான் கிளியர் பண்ணியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஆல்மோஸ்ட் ஆஃப் சேம் ஏஜ், ஆல்மோஸ்ட் ஆஃப் சேம் என்ன சொல்கிறது, என் பையனும் அவங்க பையனும் ஒரே வயசு ஆல்மோஸ்ட். ஸோ இட் ஃபீல்ஸ் தட் கனெக்ட் கிடைக்குது என்னால். இப்போ அவங்க குழந்தைக்கும் 4 நாள் இடையில படிக்கும் போது உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், வீட்டில் வேலை இருந்திருக்கும், நல்லது கெட்டதுக்கு போக வேண்டியது இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணிவிட்டு எனக்கு அவங்க சர்வீஸ் வாங்குறது ஐ ஃபீல் மை ஓன். அப்போ நானே படிச்சிருந்தா இப்படி தான் இருந்திருக்குமோன்னு கூட தோணுது. நான் கண்டிப்பாக படிக்க மாட்டேன், அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஃபீல்ஸ் கிரேட். ஸோ தேங்க்யூ. நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். கேட்குதா? என் பேர் வித்யா. நான் இங்கே கோயம்புத்தூரில் சோமனூர் தெரியுமா, சோமனூர்லேருந்து வரேன். நான் 2014 பிடெக் ஐடி படித்து முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு குழந்த பிறந்தான். ஒரு கேட்குதாங்க மேம், எனக்கு ஏதோ கீழே போகிற மாதிரி. என் பையனுக்கு ஒரு 1 year ஆகும்போது வந்துட்டு நம்ம ரொம்ப சும்மா இருக்குமே, எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹஸ்பண்ட் எதிர்பார்த்து இருக்கணுமே, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இல்லை. நான் ஒர்க் பண்ணங்காட்டி என்னமோ எனக்கு காசு கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காசு கொடுங்கன்னு ஒன்றுக்கும் கேட்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போதைக்கு எனக்கு வீட்டை விட்டு வெளியில் பெருசாக போக முடியாது, என் பையனை பார்த்துக்கணும். விட்டுட்டு போனால் அவன் யார்கிட்டையும் இருக்கவும் மாட்டான், ப்ளஸ் அவனை யாருனாலையும் வச்சுருக்கவும் முடியல. அதனால் வந்துட்டு ரீசெல்லிங் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அப்போ வந்து மாயா சம்மான்னு ஒரு பேஜ் இருக்கும் தெரியுமா, இப்போ வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியலாக ஆச்சு. அதில் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு இது பார்த்தேன், ஒரு செஷன் இருக்குது, மதர்ஸ் டே செஷன். நான் ஹரிபவனமில் சாப்பிட்ருந்தேன் அப்போ வந்து சரி அதை பார்த்துட்டு வந்துட்டு சரி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு படிக்கணுங்கிற ஐடியாவே இல்லை அப்போ வரைக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் போகிறதெல்லாம் கஷ்டம், காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும். சீரியஸாகவே நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து
காதில் வைக்கிறதா? ஓகேவா? சரி, எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டே வீடியோ ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். மேம் வீடியோ ஆன் பண்ணுங்க நிறைய தடவை கேட்டே இருந்தாங்க. ஆனால் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டே தான் கேட்டிருந்தேன். அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அது அவ்வளோ கஷ்டம் இல்லை, நிஜமாலுமே நிறைய பேர் வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதி தான் வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அது வரைக்கும் வந்துட்டு நான் கடைசியாக ஹிஸ்ட்ரி படித்தது 10th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் நான் படிக்கல. அதுக்கப்புறம் அப்போவே எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காது. நான் படிக்க மாட்டேன். எனக்கு ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு ஆகாது. நான் 11th 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் அந்த குரூப்பு. அதுக்கப்புறம் எனக்கு டச்சே இல்லை அதில் எல்லாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு எனக்கு ரெக்கார்டிங் வந்துச்சு. நான் லேட்டாக ஜாயின் பண்ணேன் ஆக்சுவலாக கிளாஸு. ரெக்கார்டிங் கேட்டேன். அப்போ வந்துட்டு என் பையன் வந்துட்டு 1 வயசு நான் கிளாஸ் ஆரம்பிக்கும்போது. அப்போது ஃபஸ்ட்டு ரெக்கார்டிங் கேட்டப்போ வந்துட்டு, ஓ நல்லா தான் இருக்கும் போலே ஹிஸ்ட்ரி, நம்ம நினச்ச அளவுக்கு வந்துட்டு ஒன்றும் அவ்வளோ மொக்கையாக இருக்காது போல், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நான் கிளாஸஸ் கண்டினியூ பண்ணேன். ஒரு வருஷம் வரைக்கும் நான் கிளாஸஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக படிக்கலை. டெஸ்ட்டெல்லாம் எழுத மாட்டேன். மேம்கிட்ட நிறையா திட்டு வாங்கியிருப்பேன். எந்த டெஸ்ட்டுமே நான் எழுதலை. ஒரு வருஷம் நான் எந்த டெஸ்ட்டுமே எழுதலை. எனக்கு வந்துட்டு அவ்வளோதான் டைமும் இருந்துச்சு. நான் என் பையனை வச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. நிறைய நேரம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபீட் பண்ணிகிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். நிறைய நேரம் அவனை தூங்க வைக்கிறது எல்லாமே கிளாஸுக்கு நடுவில் வந்தால் அதை நான் பண்ணி தான் ஆகணும். பண்ணிட்டு தான் பண்ணுவேன். கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிடுவேன். அப்புறம் முடியாத ஏதாவது உடம்பு சரியில்லாத, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படி இல்லைனா ரெக்கார்டிங் வாங்கிப்பேன். ஒரு 1 இயர் அப்படி தான் படித்தேன். இப்போ குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு 2022 ஜனவரிலின்னு நினைக்கிறேங்க மேம். அப்புறமா தான் வந்துட்டு சரி நம்ம சின்சியராக படிக்கணும், நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நான் கிளாஸ் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே முடி வச்சுட்டு படிக்காமல் இருந்த ஆள் தான். ஒரு ஜான்வரிக்கு அப்புறம் தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அப்போது வந்துட்டு என்ன போயிருந்துச்சுன்னா, ஹிஸ்ட்ரி முடிஞ்சிருந்துச்சு, ஐஎன்எம் முடிஞ்சிருந்துச்சு, பாலிட்டி முடியல. யூனிட் 8 நடந்துட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், யூனிட் 8 வந்துட்டு சார் நடத்திட்டு இருந்தார். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா தான் நான் ஆக்சுவலாக படிக்க ஆரம்பித்தேன். ஹிஸ்ட்ரியும் சரி ஐஎன்எம்மும் சரி வந்துட்டு எனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணியே தெரியும். ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு ஹிஸ்ட்ரி எடுத்தவங்க நீ நல்லா எடுக்கலையா, நான் தூங்கிடுவேன் பாதி நேரம் கிளாஸில். அந்த மாதிரி நான் நல்லா எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காது ஆக்சுவலாக. அப்போ வந்துட்டு எனக்கு ஃபேக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. எனக்கு இந்த இயர் மறந்துடும், பேர் மறந்துடும், கதை மட்டும் ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த எந்த வருஷம் நடந்துச்சு அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒரு 3 மாதம் கொஞ்சம் சீரியஸாக படித்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து ப்ரிலிம்ஸ் டைம் வரைக்கும். யூனிட் 8 யூனிட் 9லாம் வந்துட்டு ஆக்சுவலாக படிக்க வேண்டியது வராது. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, யூனிட் 8 தான் நடத்திட்டு இருந்தேன். யூனிட் 9ஆ? அந்த ஒரு இயர்லாம் வந்துட்டு நல்லா ஞாபகம் இருக்கும். அவர் 3 தடவை 4 தடவை சொல்லுவார். தமிழில் ஒரு தடவை சொல்லுவார், இங்கிலீஷில் ஒரு தடவை சொல்லுவார். அது அப்படியே வந்துட்டு ஞாபகம் இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு ரெக்கார்டிங்ஸும் அனுப்புனாங்க. அந்த ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்குமே ரெக்கார்டிங்ஸ் அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா கிளாஸ் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணப்போ அனுப்ப மாட்டாங்க, எல்லாத்துக்கும் அனுப்ப ரெக்கார்டிங்ஸ் நிறையா மிஸ்யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரெக்கார்டிங்ஸ் அனுப்புவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, பாத்திரம் கழுவும் போது, துவைக்கும் போது அதெல்லாம் அந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்டுட்ருப்பேன். எனக்கு அவ்வளோதான் டைம் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நான் என் பையன் இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிற டைம்னா அவன் மத்தியானம் தூங்குற அந்த 1 to 1.5 hours தான். அதுலேயும் நடுவில் அவன் எந்திரிச்சிருவானே சம்டைம்ஸ். அதனால் நான் இந்த மாதிரி வேலை செய்யும் போதெல்லாம் அந்த ரெக்கார்டிங்ஸ் கேட்டுட்ருப்பேன். அது கேட்டே எனக்கு பதிஞ்சிருச்சு. அது திருப்பி நான் ரிவிஷன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. நான் பெருசாக ரிவைஸ் பண்ணாத ஆள். எனக்கு புதுசாக ஏதாவது படிக்கிறதுனா தான் பிடிக்கும். திருப்பியும் ரிவைஸ் பண்ணுறது தான் எனக்கு கஷ்டம். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி ரெக்கார்டிங்ஸ் போட்டு கேட்டுட்ருப்பேன். வேலை செய்யும்போது ரெக்கார்டிங்ஸ் கேட்டுட்டு வேலை செஞ்சுட்ருப்பேன். அந்த மாதிரி தான் நான் படித்தேன். நான் குரூப் 2 தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அப்போ வந்துட்டு நான் என்னென்னலாம் படிச்சுட்டு போனேன்னா, பாலிட்டி. ஆனால் பாலிட்டி நல்லா புரிஞ்சிருந்துச்சு. சிவிக்ஸ் எல்லாம் நம்ம படிச்சுட்டு போகல ஸ்கூலில். அப்போல்லாம் என்னன்னே தெரியாமல் பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், பவர்ஸ் ஆஃப் கவர்னர், அது ஒரு 4 பாயிண்ட்டு படிச்சுட்டு அதை அப்படியே போய் எழுதுவோம். நாங்களாம் படிக்கும்போது இவ்வளோ சிலபஸ் கூட இருக்காது. நான்லாம் 2010 12th முடித்தவன். அப்போல்லாம் ஈஸியாக இருக்கும். அப்போ எனக்கு அது ஆக்சுவலாக என்னன்னே தெரியாமல் தான் படிச்சுருந்துருக்குறோம் ஸ்கூலில்.
ஏதோ சிவிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுலேருந்து 2 அண்டர் ஹெட்டிங் வரும். அதெல்லாம் இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் நீங்களாம் படிக்கல இருந்துச்சா என்னன்னு தெரில. அந்த மாதிரி தான் நான் ஸ்கூலில் படித்ததெல்லாம். பாலிட்டி வந்துட்டு புரிஞ்சு படித்தேன். புரிஞ்சிச்சுன்னு வைங்களேன். ஏன் அது ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா ஏன் பண்ணுறாங்க? இப்போது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் தான் அந்த பில் பாஸ் பண்ணுவாங்கன்னா ஏன் அது ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு புரிஞ்சாதான் அது மறக்காமல் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சிருந்துச்சு எனக்கு. மேம் வந்துட்டு பாலிட்டி நிறையா கிளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். ஒரு 3 மாதம் மட்டும் நாங்கள் பாலிட்டி படித்தோம். வீக்கெண்ட் பேட்ச் தான் நான். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் எனக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் அதுவும் வந்துட்டு பெர்மிஷன் கேட்கணும் வீட்டில், என் பையனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க நான் படிக்கணும். ஏன்னா நடுவில் கிளாஸஸ் நடுவில் அவன் நிறையா டிஸ்டர்ப் பண்ணுவான். அதனால எனக்கு ஞாபகம் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க மேமு. அப்போ வந்து என் கொழுந்தனார் பையனுக்கு வந்துட்டு பேர் வச்சாங்க. அதுக்கு நான் போகாமல் இருக்க முடியாது, போய் தான் ஆகணும். ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க, கிளாஸ் மிஸ் ஆனால் திருப்பி ரெக்கார்டிங் கேட்குறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்துட்டு கிளாஸ்னால் 3 மணி நேரம் கண்டினியூஸாக நான் உட்காந்துருவேன், வேறு வழி இல்லாட்டியாவது உட்காந்துருவேன். 3 மணி நேரம் நான் ரெக்கார்டிங் வாங்கினேன்னா 3 நாள் பண்ணுவேன். கொஞ்ச நேரம் பார்ப்பேன், ஒரு 10 நிமிஷம் பார்ப்பேன், ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரும், ஏதாவது வேலை வரும், அதை விட்டுட்டு போயிடுவேன். திருப்பியும் வந்து உட்கார்றதுக்கே டைம் ஆகும். அப்படி தான் நான் ரெக்கார்டிங். அதனால் வந்துட்டு அவனுக்கு பேர் வைக்கும்போது காதில் போய் பேர் சொல்லிட்டு வந்து ஃபோனை இப்படி வச்சு கேட்டுட்டு இருந்தேன். என்னை எல்லோரும் திட்டுவாங்க. ஏன்னா எல்லோரும் சொன்னீங்கன்னா படித்து கலெக்டர் ஆக போகிற அப்படி தான் கேட்பாங்க எங்கள் வீட்டில். ஏன் வந்துட்டு தேவையில்லாத வேலை, உனக்கு என்ன, நீ வேலைக்கு போய் தான் குடும்பத்தை பார்க்கணுமா, நீ ஏன் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுற, நீ பண்ணிட்டு எங்களையும் சேர்த்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிற, பையனை பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த ஆர்டிக்கிள் 14, 15 நான் எழுதும்போது கோயிலில் உட்காந்து தான் எழுதிட்டு இருந்தேன். வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அப்போ நீங்கள் நிறையா தான் மேம் வீடியோ ஆன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் ஆன் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஃபோனை இப்படி வச்சு கேட்டுட்டு எழுதிட்டுருப்பேன். ஆன் பண்ணாலும் எனக்கு நிறைய நேரம் ஃபேன் தான் தெரிஞ்சிருக்கும். தெரில, யாராவது ஆன்லைன் கிளாஸ் என்னோடய பேட்சில் அட்டன் பண்ணவங்க இருந்தாங்கன்னா தெரியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது, ஏன்னா நான் பாதி நேரம் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்பேன். அந்த மாதிரி தான். அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பாலிட்டி கிளாஸ் நடந்துச்சு எங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால நான் ரொம்ப சீரியஸாக உட்காந்து கோயிலெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். யூனிட் 8 வந்துட்டு அது என்ன அயோத்திதாசர் அதெல்லாம் நடத்தும் போது என் தங்கச்சி பொண்ணுக்கு மொட்டையடிச்சிட்டு இருந்தாங்க. சீரியஸாகவே நல்லது கெட்டதுக்கு போகாமல் இருக்க முடியாது. வீட்டில் வந்துட்டு நம்ம யாராவது வீட்டுக்கு போனால் தான் நம்ம வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க. ஆல்ரெடி நீ யார் வீட்டுக்கு போக மாட்டே, இதை வேற ஆரம்பிச்சு வச்சுட்டு நீ எங்கேயும் போக மாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. வீட்டில் அந்த மாதிரி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது என் தங்கச்சி, என் கொழுந்தனார் கல்யாணம், இந்த விஷயம் என் கொழுந்தனார் கல்யாணம் ஆகும்போது நான் கிளாஸ் ஜாயின் பண்ணது. இப்போ அவனுக்கு மொட்டை அடிக்கிறப்போ, அவனுக்கு பேர் வைக்கிறப்போ, என் கொழுந்தனார் பையன் பிறந்தப்போலாம் நான் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்துட்டு என்ன மேம் அந்த மாதிரி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு யூனிட் 9 கிளாஸ் இருந்துச்சு, பாலிட்டி கிளாஸ் இருந்துச்சு. இங்கிலீஷ் போகலாமா தமிழ் போகலாமான்னு சொல்லி 2 பேரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. மேம் வந்து இங்கிலீஷ் எடுங்க, அதான் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஈஸி அப்படின்னு சொல்லுவார். சார் வந்துட்டு தமிழ் படிச்சிங்கன்னா வந்துட்டு குரூப் 4க்கும் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு அப்போ ஆக்சுவலாக நான் ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினச்சேன். இந்த வேலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும் அப்படின்லாம் நான் இந்த ஆக்சுவலாக படிக்கல. எனக்கு ஏதோ ஒரு வேலை வேணும், நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அதுதான் என்னோட கோல். அப்புறம் நான் வந்துட்டு சரி இங்கிலீஷே எடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். கடைசியில் இங்கிலீஷ்க்கும் கிளாஸஸ் இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் சரி இங்கிலீஷ் நம்மளே படிச்சுக்கலாம், ஈஸியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம ஒரு போயம் படித்தோன்னா சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவோம்ல, எந்த இடம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுருக்கணும், எந்த லைன் வந்துட்டு எக்ஸாமில் கேட்பாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கணும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க முன்னாடி. நான் பார்த்ததே இல்லைங்க. நான் கடைசியாக எப்போ பார்த்தேன்னா குரூப் 2 எக்ஸாமுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி அனுப்பிச்சாங்க. எனக்கு வெப்சைட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குன்னு கூட தெரியாது. அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அகாடமியில். பழைய கொஷின்ஸ் எல்லாம் கம்பைல் பண்ணி சப்ஜெக்ட் வைஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதை தான் நான் பார்த்தேன். எனக்கு அதனால் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஐடியாவோடு நான் படிக்கலை. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது வந்துட்டு சொல்லுவாங்க இந்த லைன்லாம் படிக்கணும், இந்த வேர்டெலாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் கீவேர்ட்ஸு. ஒரு போயமுக்கும் கீவேர்ட்ஸ் எழுத வச்சாங்க. 10 போயம் இருக்குன்னு நினைக்கிறேன். 10 வந்துட்டு கீவேர்ட்ஸ் எழுதணும், நோட் போட்டு அந்த போயமில் என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதணும். அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் கிளாஸஸ் இருந்துச்சு. ஒரு
கடைசி ஒரு 10 டேஸ் எல்லாம் வந்துட்டு மாடல் டெஸ்ட் வைப்பாங்கல்ல, மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கு நம்ம ரிசல்ட் நம்ம மார்க் பார்த்துட்டு ஒரு செஷன் வைப்பாங்க. அதுலலாம் வந்து நான் கடைசியாக தான் இருப்பேன். எனக்கு நான் டெஸ்ட்டு ஆக்சுவலாக எழுத மாட்டேன். என்ன மாதிரி இருக்காதீங்க. ஆனால் நான் டெஸ்ட்டு எழுத மாட்டேன். எனக்கு டைம் இருக்காது. நான் படிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்குது. ரிவைஸ் பண்ணுறதுக்கும் டைம் இருக்காது, டெஸ்ட் எழுதுறதுக்கும் டைம் இருக்காது. அந்த ஒரு வருஷம் படிச்சிருந்தானே எனக்கு டைம் இருந்திருக்கும். அப்போ நான் படிக்கலை. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் ரொம்ப சீரியஸாக படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 10 டேஸ், ஒரு 2 நாள் முன்னாடி நினைக்கிறேன், ஒரு செஷனில் வந்துட்டு எல்லோரும் எங்கெங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லோரும் எவ்வளோ மார்க் வாங்கினாங்க அந்த டெஸ்ட்டில் அப்படின்னு சொல்லும்போது நான் தான் கடைசி மார்க்காக இருந்தேன் அந்த டெஸ்ட்டில். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு ரொம்ப நல்லா படிக்கல போல், எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சரி போய் எழுதி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போய் எழுதினேன். நான் கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன். ஏன்னா எனக்கு ஸ்கூல் புக்கெல்லாம் வந்துட்டு நான் வாங்கலை. ஸ்கூல் புக் வந்துட்டு நான் எப்போ வாங்கினேன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ஸ்கூல் புக்ஸும் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்துச்சு சிக்ஷாவில். அப்புறமா தான் நான் போய் ஸ்கூல் புக்ஸ் வாங்கினேன். ஆனால் படிக்க முடியல என்னால். ஸ்கூல் புக்ஸ் படிக்கல. நான் இது மட்டும்தான் படித்தேன், கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன். ஆனால் பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9 இது 3லேருந்து வந்த எல்லா கொஷினுமே என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஒரே ஒரு கொஷின் மட்டும்தான் தப்புன்னு நினைக்கிறேன். யூனிட் 9 கொஷின் ஒன்று தப்பு. குரூப் 2 ப்ரிலிம்ஸில் அந்த 3 சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு எனக்கு ஃபுல் மார்க் வந்துருந்துச்சு. யூனிட் 8 பாலிட்டியில் ஃபுல் மார்க்ஸ் வந்துருந்துச்சு. நான் எக்கனாமிக்ஸ் வந்துட்டு பெருசாக படிக்கல. ஜாகிரஃபியும் வந்துட்டு மேலோட்டமாக தான் படிச்சிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அலுவியல் சாயில் என்னென்ன கிராப்ஸ் எல்லாம் விளையுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அதெல்லாம் நான் படிக்காமல் போயிருந்தேன். பேசிக்ஸ், அதாவது வந்துட்டு இந்த எது எங்கே இருக்குது, ரிவர்ஸு எங்கே ஒரிஜினேட் ஆகுது, அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நல்லா படிக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் தான் போயிருந்தேன். இது ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்துட்டு எனக்கு பெருசாக திருப்தியெல்லாம் இல்லை. நம்ம ஏதோ நல்லா பண்ணல. மேத்ஸு சூப்பராக இருந்துச்சுங்க. மேத்ஸ் கிளாஸு மதன் சார் அவர் கிளாஸ் எடுக்கிறாராங்க மேம் இப்போது. ஓ, எங்களுக்கு ஆக்சுவலாக இன்னொரு சார் எடுத்திருந்தார். அந்த ஒன் இயர் நான் நோட்டிஃபிகேஷன் வரக்கு முன்னாடி படிக்கும்போது இன்னொரு மேத்ஸ் கிளாஸும் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக மதன் சார் கிளாஸ். நான் 2 மேத்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேன் சிக்ஷாவில். ஆனால் மதன் சார் கிளாஸ் வந்துட்டு சூப்பராக மேத்ஸ் கஷ்டமாக்குறவங்களுக்கும் கூட புரியும்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க. நான் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறது வந்து அவர் டெஸ்ட்டுக்குன்னு கொடுப்பார்ல, ஒரு 30 சம் 50 சம் அதை போட்டு பார்த்துருந்தேன். ஒரு 10 டேஸ் வந்து நான் மேத்ஸ் மட்டுமே படித்தேன். அந்த சம்ஸ் எல்லாம் ப்ரிலிம்ஸில் வந்துட்டு ஈஸியாக தான் இருந்துச்சு. குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து மேத்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. 25 போட்டிருந்தேன் நான் மேத்ஸில். இங்கிலீஷில் நான் 89 தான் போட்டிருந்தேன். நான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். நான் நல்லா படிச்சுட்டு போன போயம்லேருந்து வந்த ஒரு கொஷின் நான் வந்துட்டு எழுதலை. கிராமரில் நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு நான் 159 ஆக்சுவலாக 200க்கு அந்த 159 வந்ததுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் பாலிட்டி நல்லா பண்ணியிருந்தேன். யூனிட் 8 ஃபுல்லாக கரெக்டாக போட்டிருந்தேன். அப்புறம் மேத்ஸ் 25 போட்டிருந்தேன். அதை நான் வந்துட்டு நான் எண்ணி கூட பார்க்கல. எக்ஸாம் முடிச்சோன்னே ட்ரிப்பு போயிட்டேன் மத்தியானமே. நான், என் ஹஸ்பண்ட், என் தங்கச்சி, அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்க நாங்களாம் மூணார் போயிட்டோம். ஒரு செஷன் இருந்துச்சு அடுத்த நாள். அப்போ அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு டவர் கிடைக்கல, அதனால நான் அட்டன் பண்ணல. அதில் வந்துட்டு ஆன்சர் டிஸ்கஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க. அப்போ வந்துட்டு நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நான் நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. நான் வந்துட்டு மேம் வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, எல்லாரோட மார்க்ஸும் எல்லாம் கவுண்ட் பண்ணி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி போடுவாங்களே. அதை பார்த்துட்டு நான் வந்து நம்மளுக்கு இவ்வளோலாம் வராது, நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டும் நம்ம கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லி அழுதுட்டேன். தங்கச்சி வந்துட்டு ட்ரிப்பு வந்த இடத்துல அழுதுட்டு ஏண்டி உயிர் எடுக்கிற, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா குரூப் 4க்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம தான் தமிழ் படிக்கலையே, குரூப் 2க்கு இங்கிலீஷ் படித்ததாச்சு. ரெக்கார்டிங்ஸ் அனுப்புனாங்க. குரூப் 2க்கு தமிழ் கிளாஸஸ் எடுத்திருந்தாங்க, ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு அனுப்பிச்சிருந்தாங்க, இலக்கணமெல்லாம். அப்புறமா தான் உட்காந்து இலக்கணம் படித்தேன். ஸ்கூல் புக்ஸ் வந்து இங்கிலீஷ் நியூ புக்ஸ் மட்டும்தான் படித்தேன். பழைய ஸ்கூல் புக்ஸ் எங்கிட்ட இல்லை, படிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. நான் வந்துட்டு அதனால் எனக்கு குரூப் 4ல் வந்துட்டு எவ்வளோ 165 போட்டிருந்தேன். கவுன்சிலிங் கூப்பிடல, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் அப்லோட் பண்ணேன், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடல. அப்புறம் குரூப் 2 முடிஞ்சதுலேருந்தே வந்துட்டு ஒரு 10 டேஸ்லேயே வந்துட்டு மெயின்ஸ் கிளாஸஸ் ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ வந்து நான் ஒரு வழியாக கவுண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் ஒரு 10 நாள் கழிச்சு சரி என்னதான் எழுதியிருக்கிறோம் பார்க்கலாம் எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கிறோன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்தா 159 வந்துருந்துச்சு. சரி ஓகே மெயின்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெயின்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பியும் அதே கதை, நான் கிளாஸஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன். மெயின்ஸுக்கு ஆக்சுவலாக நிறையா டைம் இருந்துச்சு. இதோ சொல்ல வந்தீங்க. மெயின்ஸ்க்கு ஆக்சுவலாக நிறையா டைம் இருந்துச்சு. ஜூனில் ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறேன் மெயின்ஸ் கிளாஸு. எக்ஸாம் வந்துட்டு பிப்ரவரியில் தான் இருந்துச்சு. ரிசல்ட்டே வந்துட்டு லேட்டாக தான் டிசம்பர்லேயோ நவம்பர்லேயோ தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது எழுதுனீங்களா போன குரூப் 2? ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னு ஞாபகம், நவம்பர் டிசம்பர் டைமில் தான் வந்துச்சு. அது வரைக்கும் வந்துட்டு கிளாஸஸ் இருக்கும். கிளாஸஸ் மட்டும் அட்டன் பண்ணுவேன். சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸு, சயின்ஸ் கிளாஸஸ் இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக் கிளாஸு. நம்ம ஸ்கூல் புக்ஸில் படிப்போம்ல ஹியூமன் டிசீசஸ், அதெல்லாம் வந்துட்டு டீட்டெயில்டாக நடத்துவாங்க. செல் பயாலஜியெல்லாம் எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. எனக்கு வந்துட்டு பயாலஜி பிடிக்காது ஸ்கூலில். என்ன சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்காதீங்க, எனக்கு மேத்ஸ் தவிர எதுவும் பிடிக்காது ஸ்கூல் படிக்கும்போது. அதனால் நான் பயாலஜி வந்துட்டு அதனால தான் 11th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். பயாலஜி படிக்கக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காகவே தான் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். அப்போ எனக்கு கஷ்டமாச்சு, திருப்பி இதெல்லாம் படித்தாதான் வேலை கிடைக்குமா, நம்மளுக்கே வந்துட்டு பயாலஜி ஆகாது. ஏன்னா நான் நவீன் சார் சூப்பராக எடுப்பேன். இப்போ எப்படி இருக்காரு? பயாலஜி கிளாஸஸ் நடத்துவார். அவரும் வந்துட்டு நிறையா கொஷின்ஸ் கேட்பார். வீடியோ ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணணும். டெய்லி ஒப்பிக்கணும். முன்னத்த நாள் கிளாஸ் நடத்தினதை படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் வந்துட்டு கொஷின்ஸ் கேட்பார். நிறைய பேர் லீவ் ஆயிடுவாங்க செஷன்லேருந்து. அந்த கொஷின்ஸ்க்கு பயந்துட்டேன். நானே அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனால் சில கொஷின்ஸ்லாம் வந்துட்டு தெரிலன்னு தான் சொல்லுவேன். எல்லோரும் வந்துட்டு அதில் நிறையா படிக்கிறவங்க இருப்பாங்க. எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒரு 10 பேராட்ட என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு அதை ஆன்சர் பண்ணாத கேட்டகரி, லீவ் ஆகிட்டு இல்லாட்டி தெரியலன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் பயாலஜி படித்தேன். நீங்கள் இப்படியெல்லாம் படித்தே இவளுக்கு வேலை கிடச்சிச்சே, நம்ம படித்தாலும் கிடச்சிடும் அப்படின்னு நினைங்க. சீரியஸ் ஆக்சுவலாக அப்படி தான். பயாலஜி வந்துட்டு ரொம்ப நாள் கிளாஸ் இருந்துச்சு. கடைசி வரைக்குமே கிளாஸ் இருந்துச்சு. Jan-Feb வரைக்குமே கிளாஸ் இருந்துச்சு. சோஷியல் இஷ்யூஸ் மேம் தான் எடுப்பாங்க. சோஷியல் இஷ்யூஸ் வந்து எப்படின்னா, நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ் முதல் கொண்டு நம்ம மெயின்ஸ் எழுதும்போது டேட்டா கொடுத்தா வந்துட்டு நல்லா இருக்கும், ஒரு அந்த மாதிரி இருக்கும்ல. ஒரு டாப்பிக்கும் என்னென்ன ஃபேக்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேக்ட்ஸே வந்துட்டு ஒரு இதுக்கும் ஒரு பேஜுக்காட்ட நோட் பண்ணி வச்சுருக்கணும் மாதிரி இருக்கும். அப்போ வந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்கலை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் டெஸ்ட் ஆரம்பிச்சு. அது வரைக்கும் கிளாஸஸ், டீட்டெயில்டு கிளாஸஸ் மட்டும் இருந்துச்சு. சயின்ஸ் அண்ட் டெக்கு, சோஷியல் இஷ்யூஸ். டெஸ்ட்டு ஆரம்பித்ததுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே நான் லேட்டாக தான் எழுதினேன். அப்போ நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போயிட்டேன். ஆக்சுவலாக நான் 1 வருஷம் முன்னாடி கார் ஓட்டி பழகுனது லைசன்ஸ் எடுக்காமையே இருந்தேன். சரி லைசன்ஸ் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபஸ்ட்டு 4 டெஸ்ட்டு மட்டும் நல்லா பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு டெங்கு வந்துருச்சு. எங்கள் தாத்தா இறந்துட்டார். இந்த மாதிரி ஒரு மாதம் வந்து நான் படிக்கலை. அந்த கரெக்டாக எனக்கு டெங்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்த சமயத்தில் ஒரு செஷன் வச்சாங்க. இது வரைக்கும் டெஸ்ட் எழுதாதவங்களுக்கெல்லாம் ஒரு செஷன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதில் வந்துட்டு ஏன் டெஸ்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, எங்கள் தாத்தா இறந்துட்டார் அப்படின்னு. இந்த ரீசன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது வித்யா, நீங்கள் படிக்கணுன்னா நீங்கள் படிக்கணும். டெஸ்ட் எப்போ எழுதுவீங்க, ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் வர டெஸ்ட்டெல்லாம் நாங்கள் கரெக்ஷன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மேம் நிறைய திட்டுவாங்க. சரி ஓகே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எழுதலான்னு. அப்போது வந்து 3 டெஸ்ட் தான் நான் எழுத முடிஞ்சிச்சு. கொஞ்சம் நிறையா டைம் எடுத்து தான் நான் டெஸ்ட் எழுதுவேன். எனக்கு வந்துட்டு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காதுங்கிறங்காட்டி படிக்கிறதே கொஞ்சம் நிறையா டீட்டெயில்டாக படிச்சுட்டு தான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆல்மோஸ்ட் எல்லா டெஸ்ட்டும் எழுதிட்டு ஒரு 2-3 டெஸ்ட்டு மட்டும் நான் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டு மட்டும் 2-3 டெஸ்ட் எழுதியிருந்திருக்க மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இருந்தே 2023 பிப்ரவரியில் நம்ம மெயின்ஸ் எழுதினோம். ஒரு 2022 ஜான் அந்த டைம்லேருந்தே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் இருந்துச்சு. அதுக்கும் தனியாக டெஸ்ட் இருந்துச்சு. அந்த டெஸ்ட்டெல்லாம் நான் எழுதலை. கடைசியாக 2 மார்க் டெஸ்ட்டு மட்டும் எழுதினேன். அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து லைவாக டெஸ்ட் இருந்துச்சு. எப்படின்னா செஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம உட்காந்து டெஸ்ட் எழுதணும். டைம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி சார் சொல்லுவார். ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு நான் பாதி கொஸ்டின் ஒரு 15 மார்க் பாதி எழுதலை. கடைசி மார்க் டெஸ்ட்டு மட்டும் நான் 2 நிமிஷம் முன்னாடி முடித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு திருப்தி கிடச்சிது. அது வரைக்கும் நான் பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது என்னால். 300 மார்க்குக்கு எழுதணும்ல, அதனால் வந்துட்டு ரைட்டிங் ப்ராக்டிஸ் நிறையா வேணும். நான் டெஸ்ட் எழுதுறது மட்டும்தான் எனக்கு ப்ராக்டிஸ். டெய்லியும் சொல்லுவாங்க, டெய்லி ஒரு 15 மார்க்கு, ஒரு 6 மார்க், ஒரு 10 மார்க் எழுதி பாருங்க
அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீட் வரும், பேப்பர் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் அது பண்ண முடியல. நான் டெஸ்ட் எழுதுனது மட்டும்தான் என்னோடய ரைட்டிங் ப்ராக்டிஸ். அப்போ தான் கடைசி மார்க் டெஸ்ட்டில் தான் நான் 2 நிமிஷம் முன்னாடி முடித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. ஆனால் எக்ஸாமுக்கு முன்னத்த நாள் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன். எக்ஸாம் எழுதலை. குரூப் 2 மெயின்ஸ் நான் ஆக்சுவலாக எழுதலை. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கே ஒரு ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி வந்து ஒரு வாரம் வந்துட்டு சரி நம்ம படிக்க வேண்டாம், நம்மளுக்கு ஒத்து வராது. எங்கள் வீட்லலாம் செமத்திட்டு நீ நான் சொன்னேன்ல என் பையன் வந்து படிக்கிறதுக்கு விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூங்கும்போது தான் நான் டெஸ்ட் எழுதுவேன் நைட்டு. ஏன்னா எனக்கு அப்போ தான் டைம் கிடைக்கும். அதனால ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவேன். அந்த ஒரு மாதம் அந்த மாதிரி கடைசி அந்த மெயின்ஸ்க்கு முன்னாடி ஒரு மாதம் அதே மாதிரி பண்ணங்காட்டி எனக்கு வந்துட்டு வீசிங் இருந்துச்சு. அது எச்சாயிடுச்சு. முன்னத்த நாள் வந்து என்னால் மூச்சு விட முடியல, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்துருச்சு. அதனால் அட்மிட் ஆகிட்டேன். டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு நான் அங்கே போய் சொல்லிட்டுருக்கிறேன், எனக்கு இந்த கையில் ட்ரிப்ஸ் போடாதீங்க, இந்த கையில் போடுங்க, நான் எக்ஸாம் எழுத போகணுன்னு. அந்த நர்ஸ் வந்து திட்டுறாங்க, ஏங்க நீங்கள் இருக்கிற நிலைமைக்கு எங்கேங்க எக்ஸாம் எழுத போவீங்க, இல்லை பரவாயில்ல எதுக்கு இதுலேயே போட்டுருங்க அப்படின்னு. ஆனால் எழுத முடியல. டாக்டர் வந்துட்டு உன்னோட ஓன் ரிஸ்கில் போய்க்கோ, கார்டியாலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்டுட்டு போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் எழுதலை. அதனால எங்கள் வீட்லலாம் ரொம்ப பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி பெருசாக ஆர்வம் இல்லை நான் படிக்கிறதுல, இவன் எதுக்கு தேவையில்லாமல் வேலைக்கு போயிட்டு அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டோட மென்டாலிட்டி இருந்துச்சு. நான் குரூப் 2 மெயின்ஸ் எழுத முடியல, உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரு 4 நாள் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் நீ படிக்கவே கூடாது, என் ஹஸ்பண்ட் கூடலாம் எனக்கு சரியான சண்டை, நான் படிக்கக்கூடாது, தேவையில்லாமல் நீ உன்னோட உடம்புக்கு எடுத்துக்கிற, நீ படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் நான் படிக்கல. ஒரு 2 மாதம் வந்துட்டு மெயின்ஸ் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வர வரைக்குமே படிக்கல. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்தப்போ நான் ஒரு ட்ரிப்பில் தான் இருந்தேன். ஆக்சுவலாக அப்போ தான் மேம்க்கு நான் கூப்பிட்டேன். நான் 3 நாள் லேட்டாக தான் ரிசல்ட்டே பார்த்தேன். எனக்கு ரிசல்ட் வந்ததே தெரியல. இதுக்கு நடுவில் நான் ஒரு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அதுக்கு வந்து நான் ஒரு வாரம் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். குரூப் 2 மெயின்ஸுக்கு படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு. போன வருஷம் ப்ரிலிம்ஸில் 25 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காமல் போயிருந்தேன். நான் மெயின்ஸுக்காக தான் ஆக்சுவலாக படித்தேன். அதனால வந்துட்டு குரூப் 1 ப்ரிலிம்ஸ் நான் கரெக்டாக பார்டரில் கிளியர் பண்ணேன். 135 தான் கட் ஆஃப்னு நினைக்கிறேன். நான் 135 போட்டிருந்தேன். அப்புறம் குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஜாலியாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம், நம்ம இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம், வந்தால் வரட்டும். நான் ஒரு 10 டெஸ்ட் தான் மொத்தமாகவே எழுதியிருப்பேன் குரூப் 1 மெயின்ஸ்க்கு, மாடல் டெஸ்ட்டோடு சேர்த்தி. இத்தனைக்கும் வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரே பேப்பரு 3 யூனிட்டு. குரூப் 2க்கு இது 3 பேப்பர் இருக்கும். நான் வந்துட்டு 10 டெஸ்ட் தான் மொத்தமாகவே எழுதினேன். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் படித்தேன். அவ்வளோலாம் நான் எஃபர்ட் போடல. குரூப் 2க்கு போட்ட மாதிரி எஃபர்ட் போடல. நமக்கு கிடைக்கவா போகுது, வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி தான் போய் நான் மெயின்ஸ் எழுதினேன். ஆனால் நான் நினைக்கிறேன் எனக்கு அதனால தான் என்னால் எழுத முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. நான் ப்ரெஷர் இல்லாமல் எழுதினேன். ஆமாம். அங்கே போய் வந்துட்டு நம்ம 2 வருஷம் முன்னாடி படித்து ரிவைஸே பண்ணாதெல்லாம் ஞாபகம் வரும் ப்ரெஷர் இல்லாமல் எழுதும்போது. பாலிட்டியில் வந்துட்டு ஒரு கொஷின் இருந்துச்சு, மெயின்ஸ் கொஷின். அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஒன்று வந்துட்டு ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருப்பாங்களா, கான்ஸ்டிடியூஷன் படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. 3rd ஜட்ஜஸ் கேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு NJAC கேஸ், ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட், அந்த கொஷின் வந்து இருந்துச்சு மெயின்ஸில். அது வந்துட்டு நான் படிக்கவே இல்லை. நான் பாலிட்டி ப்ரிலிம்ஸ்க்கு படித்தேன்ல, அப்போ வந்துட்டு அதை பற்றி வந்துட்டு நோட்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரு 2 லைன் தான் எனக்கு அது சம்மந்தமாகவே தெரியும். அதை வச்சு தான் நான் அந்த கொஷினே அட்டன் பண்ணேன். நான் அது வரைக்கும் அந்த 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 ஜுடிஷியரியெல்லாம் படிக்கும்போது வந்துட்டு நான் அதெல்லாம் படிக்கலை. அதை பற்றி நான் படிக்காமல் தான் போயிருந்தேன். எனக்கு அதெல்லாம் நான் அங்கே போய் எனக்கு எழுத முடிஞ்சிச்சு. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அதுதான் வந்துட்டு அது ஒரு ஒரு ஒன் கிளாஸ் ஒரு 3 மணி நேரமே நடத்தியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸ் எல்லாம் வந்துட்டு அதெல்லாம் தான் வச்சு நான் அந்த ஆன்சர் ஆக்சுவலாக ஓட்டி விட்டேன். பாதி கொஷின்ஸ் வந்துட்டு தெரியாத கொஷின்ஸாக தான் இருந்துச்சு மெயின்ஸில். நம்ம படித்ததே வராது, ஒரு 2 பாயிண்ட் தான் தெரியும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எங்கேயோ படித்ததை ஞாபகம் வச்சு மேனேஜ் பண்ண முடிஞ்சுதா. நான் ஆக்சுவலாக குரூப் 1க்கு பண்ண ரைட்டிங் ப்ராக்டிஸோட குரூப் 2க்கு பண்ண ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் என்னென்னா, குரூப் 1 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என் பையனுக்கு ஒரு சர்ஜரி பண்ணுற மாதிரி வந்துச்சு. ஒரு மாதம் நான் படிக்கலை. அங்கே போய் என் பையனையும் கூப்பிட்டு தான் போனேன். அவன் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு ஒரே அழுகாச்சு. அதனால அவனையும் கூப்பிட்டுட்டு தான் போனேன். நான், என் ஹஸ்பண்ட், என் பையன் 3 பேருமே சென்னை போயிருந்தோம் மெயின்ஸ் எழுதுகிறப்போ.
தமிழ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு அவனுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு வந்து எமர்ஜென்சிக்கு பயங்கர ஃபீவர், 104 டிகிரி ஃபீவரு, லூஸ் மோஷன், வாமிட்டிங் எல்லாமே இருந்துச்சு. அதனால் எமர்ஜென்சிக்கு கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் போகும்போதே ஹால் டிக்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி அப்படியே எக்ஸாமுக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நல்ல வேலை ஒரு 1 ஹவர்ஸ் கழிச்சு 1.5 ஹவர்ஸ் கழிச்சு போக சொல்லிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போய் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப முடியலைன்னா மட்டும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. நான் அவசரமாக எக்ஸாம் ஹாலுக்கு ஓடி எனக்கு அங்கே போய் வீசிங் வந்துடுச்சு. நான் வந்துட்டு 10 நிமிஷம் தூங்கிட்டேன், படுத்துட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் ஹாலையே படுத்துட்டேன். நான் அந்த இன்ஹேலர்லாம் தூக்கிட்டு போய் வச்சேன். எல்லோரும் எதுக்குன்னு கேட்டாங்க உள்ளே போகும்போது. எல்லாமே அந்த இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லேன், எனக்கு இந்த மாதிரி வீசிங் வந்துச்சுன்னா இது வேணுங்க, அதனால நான் வச்சுக்கிறேன், இல்லை டேபிள் மேலே கொண்டு வந்து வச்சிருமா, நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு டேபிள் மேலே வச்சுட்டு நான் படுத்துட்டேன். அந்த இன்ஹேலர் எடுத்துகிட்டு நான் படுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு தான் நான் ஆக்சுவலாக எக்ஸாம் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு கடைசியில் டைம் பத்தாமல் போயிடுச்சு. ஒரு 15 மார்க் எழுதலை, 2 15 மார்க் லைன் அவுட் எழுதியிருந்தேன். ஆனால் அதுவும் வந்துட்டு நான் குரூப் 2ல் சோஷியல் இஷ்யூஸ் படிச்சிருந்தேன்ல, அந்த 2 கொஷின் தான் நான் அதை கடைசி எழுதலான்னு தான் வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு அதுதான் நல்லா தெரியும். அதை கடைசியாக எழுதுனா டைம் பத்தாட்டியும் சீக்கிரம் எழுதிடலாம்ல. அந்த மாதிரி கடைசியாக எழுதினேன். அந்த 2 கொஷின்ஸு கேப் விட்டு தான் எழுதினேன். முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு திருப்பியும் வந்துட்டு சரி ஓகே வந்தால் பார்க்கலாம். நான் உடனே வந்து எல்லோரும் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பாங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்லாம் நான் எதுவுமே பண்ணல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு ஃப்ரீயாக தான் இருந்தேன், எதுவும் படிக்கலை. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு எனக்கே ஓ நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட கூட கேட்டேன். நான் அந்த மாதிரி நான் என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லையா? ஆமாம் சார், நான் அந்த மாதிரி ஒரு 15 மார்க் எழுதலை, அதனால் வந்துட்டு நமக்கு வராதோன்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எழுதுறத விட உங்களோட குவாலிட்டி தான் முக்கியம். நீங்கள் எல்லா கொஷின்ஸும் ஃபில் பண்ணி எதையோ எழுதி வச்சுருந்தீங்கன்னா மார்க் வராதுல்ல. நீங்கள் எழுதிக்கிற பாயிண்ட் வந்து உங்களுக்கு மார்க் வந்துருந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆர்டிஐ போட்டு வாங்கி பார்க்கணுண்ணா, எனக்கு அதுக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம்னு சொல்லிட்டு. அப்போ இன்டர்வியூவுக்கு வந்துட்டு இங்கே சிக்ஷாவில் இருந்துட்டு வந்து டெய்லி ஒரு செஷன் இருக்கும், ஒரு ஆஃபீஸர்ஸ் பேசுவாங்க. அதில் எனக்கு நல்லா மனசில் நின்னதுன்னா காமராஜ்னு ஒரு சார், அவர் வந்துட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸஸ், அவர் ஜிஎஸ்டி, அவர் வந்துட்டு சொல்லுவார், இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டி தான் ரொம்ப முக்கியம், நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கணும், நீங்கள் உங்களை திட்டினாலும் நீங்கள் அதே மாதிரி இருக்கணும், உங்களை இது பண்ணாலும் இன்டர்வியூவில் அதுதான் ரொம்ப முக்கியம், நீங்கள் பதட்டமாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க் இன்டர்வியூவில் ஆக்சுவலாக நான் ரொம்ப பதட்டமானேன். நான் சொன்ன ஆன்சர் கேட்டு ஒருத்தர் சிரிச்சிட்டாரு, இனிகோ சார், அவர் ஃபுல் நேம் தெரில. அவர் ஆக்சுவலாக கரப்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதையும் வந்துட்டு அது ஒரு எத்திக்கல் பிரச்சனை சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுதான் நான் சொன்ன ஆன்சர். நான் எனக்கு திடீர்னு அதுதான் வந்துச்சு. அவர் அதுக்கு சிரிச்சுட்டு, நீங்கள் வந்துட்டு உடனே ஆன்சர் சொல்லணுங்கிறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு தெரிகிற விஷயத்துக்கு கூட ரொம்ப சுருக்கி சொல்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஐடியிலேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டாங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணேன், பிடெக் ஐடி படித்தேனுங்காட்டி எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு வந்து கமெண்ட் என்ன, ஐடியில் இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணேன்னு சொல்கிறீங்க, இந்த பேசிக்ஸ் தெரிலன்னு சொன்னால் வந்துட்டு நல்லா இருக்காது. நீங்கள் வந்துட்டு என்னை அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, நீங்கள் உங்களோட ஐடி நாலேஜ் இங்கே எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுன்னு தெரியல. நான் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த இப்போ கவர்னன்ஸ் வந்துச்சு இல்லைங்க சார் எல்லாத்துக்கும், எனக்கு டேர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் புரியும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னதையும் அவர் என்னை அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா சொன்னாங்க, நீங்கள் இதை சொல்லலாம், ஆனால் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடாது, கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க சார். அந்த மாதிரி இன்டர்வியூவில் வந்துட்டு எப்போவுமே நம்ம ஓவராக இதுக்கு முன்னாடி ஒரு மார்க் அட்டன் பண்ணியிருந்தேன், வேறு ஒரு அகாடமிக்காக நான் மார்க் இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு கமெண்ட் வந்தது என்னென்னா வந்துட்டு, ரொம்ப பதட்டம் இல்லாமல் இருக்கேன், ரொம்ப இதாக இருக்கேன், ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன், ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, நான் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்துட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு சார் வந்திருந்தார், அவர் டிஆர்ஓ சார், அவர் பேர் என்னங்க மேம் மறந்துட்டேன். அவர் வந்துட்டு சொன்னார், அவர் ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அப்படி தான் ஒரு ஆட்டிடியூடாக ஒரு பதில் சொல்லிட்டேன், அதனால் எனக்கு கிடைக்கல. அது அவர் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சார்கிட்ட இந்த கொஷினுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் வந்துட்டு, இது வந்துட்டு எல்லாரும் சொல்கிற விஷயம், நீங்கள் ஒரு ஆஃபீஸராக வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்துட்டு
பணிவாகவும் இருக்கணும், அதே சமயம் ரொம்ப பணியாகவும் தெரியக்கூடாது, பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. எனக்கு இன்டர்வியூவில் வந்துட்டு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு எப்படி ஆன்சர் பண்ணக்கூடாதுன்னு நான் நிறையா கற்றுக்கிட்டேன். நான் வந்துட்டு ஃபில்டர் போடாமல் பேசுகிற ஆள். நான் ரொம்ப யோசித்து இவங்க நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு பேசுகிற டைப் இல்லை. எனக்கு அதனால் வந்து இன்டர்வியூனாவே ரொம்ப பயம். நான் ஒரு 3 தடவை சேகர் சார்கிட்ட சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், எனக்கு வந்துட்டு உங்களை மாதிரியெல்லாம் பேச வராது. இப்போ சார்கிட்ட சொன்னிங்கன்னா திடீர்னு ஒரு டாபிக் சொன்னீங்கன்னா அதில் ப்ரோஸ் 4 பாயிண்ட் கான்ஸ் 4 பாயிண்ட் சொல்லுவார். சொல்லிவிட்டு பேலன்ஸ்டாக ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, நம்ம இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அது திடீர்னு வராது. ஏன்னா எனக்கு வந்துட்டு என் மனசில் அது கெட்டதுன்னு படிச்சுன்னா நான் கெட்டதுன்னே சொல்லிடுவேன். ஆனால் இன்டர்வியூவில் அப்படி சொல்லக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட் ஓகேவா இல்லையான்னு கேட்டால் நான் வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் நீட் வேண்டாம், நான் வந்து அது அப்படியே சொல்லிடுவேன். நான் அப்படி சொல்லக்கூடாதுல்ல இன்டர்வியூவில். கவர்மெண்ட் ஒரு இது இருக்குன்னா அதனுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அந்த செஷன் நடத்தும் போது தான் தெரிஞ்சிச்சு என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஆன்சர் பண்ண தர்மலாஸ்ரீ மேமோட இதில் அவங்க வந்து ஏன் நீங்கள் ஐடியிலேருந்து இதுக்கு வந்தீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது வந்துட்டு நான் அதுவும் வந்துட்டு ரொம்ப இதாக தான் சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் நான் அங்கேயும் பேசினேன். அப்போ வந்துட்டு அவங்க கரெக்ட் பண்ணாங்க, எப்படி சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக எப்படி சொல்லலாங்கிறத விட நான் எப்படி சொல்லக்கூடாதுங்கிறத நிறைய கற்றுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என் வாய் வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நான் வந்துட்டு யோசிச்சு எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க நம்மக்கிட்டலாம் யோசித்து பேசுகிற டைப் இல்லை. அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் நிறையா கற்றுக்கிட்டது என்னென்னா வந்துட்டு அவங்களாம் எப்படி பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஒரு டாபிக் சொன்னோம்னா நம்ம பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்துட்டு எங்கேயுமே கவர்மெண்ட்டை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதே சமயம் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்ல கற்றுக்கணும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டேனான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு அது தெரிஞ்சிச்சு ஆக்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. மார்க் இன்டர்வியூவில் ஆக்சுவலாக நான் நல்லா பண்ணல. மார்க் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் போய் என் ஹஸ்பண்ட்ட அழுதுட்டு இருந்தேன். நான் நல்லா பண்ணல, எனக்கு வந்துட்டு வரமாட்டேங்குது, நான் 4 வருஷம் ஐடியில் படிக்காத அந்த 4 நாளில் படிக்க முடியுமா. நான் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், சரி ஐடியில் என்ன கேட்டாலும் தெரிஞ்சு சொல்லலாம், தெரிலாட்டி நான் படித்தேங்க சார் எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் போனேன். நான் அவங்க அதை பற்றி எதுவும் கேட்கல. அவங்க எங்கிட்ட கேட்ட ஒரே கொஸ்டின் கிரிப்டோ கரன்சி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு எதுவும் அவங்க ஐடி சம்மந்தமாக கேட்கல. கடைசியாக இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணங்காட்டி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருக்குன்னு கேட்குறேன், இவிஎம் மிஷினை ஹேக் பண்ண முடியுமா, அந்த மாதிரி தான் கேட்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு இன்டர்வியூ. நான் வந்து ஒரு 4 மார்க் அட்டன் பண்ணேன். சிக்ஷாவில் ஒரு மார்க் அட்டன் பண்ணேன். அப்புறம் மற்ற அகாடமிஸில் மார்க் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அவங்க அங்கே கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிராஸ் கொஷின்ஸ் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நம்மளை ப்ரெஷர் பண்ணால் நம்ம எப்படி வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அந்த மாதிரி பேனல்ஸும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லக்கிலி நான் போன பேனல் வந்து ஜாலியான பேனல். என்னை வந்துட்டு பெருசாக எதுவும் கேட்கல. வந்ததே என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் எப்போ டிகிரி முடிச்சின்னு கேட்டாங்க. 2014. 10 வருஷமாக என்ன பண்ணீங்க அப்படி தான் கேட்டாங்க. அப்புறம் நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணேன், அப்புறம் இந்த மாதிரி குவிட் பண்ணிவிட்டு இது பண்ணேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உமன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குதா, சைல்டு அப்யூஸ் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இருந்துச்சு. இன்டர்வியூ ஆக்சுவலாக ரொம்பவே 40 மினிட்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஆனால் 40 மினிட்ஸ் ஆன மாதிரியே எனக்கு தெரில, சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. வெளில வந்து பார்த்தா 40 நிமிஷம் ஆயிருந்துச்சு. எனக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் பதட்டம் இல்லாமல் இருந்தேன். அந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டின்னு சொன்னாங்கல்ல, அவர் கடைசியில் சொன்னார், உங்களோட நாலேஜை செக் பண்ண போகிறது இல்லை அவங்க, அதே தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்டர்வியூவில் உங்களை டெஸ்ட் பண்ண போகிறது வந்து உங்களோட பர்சனாலிட்டியை, நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருப்பீங்களா, நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுனா யோசிச்சு முடிவெடுப்பீங்களா, இந்த மாதிரி இதையெல்லாம் தான் அவங்க செக் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப பதட்டப்பட்டீங்கன்னா வந்துட்டு நீங்கள் அந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்கிற மாதிரி ஆகிடும். நீ அந்த ஒரு குரூப் 1 ஆஃபீஸராக இருக்கும்போது நீ எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆனால் வந்துட்டு உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் வந்து நீங்கள் உங்களை என்ன நோண்டி உங்களை சில பேர் வேணும்னே ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும். உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கணும்னா, இது இல்லாட்டி வாழ்க்கையே இல்லையா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெட்டராக பண்ணுவோம், முடியாட்டியும் பரவாயில்ல, இந்த வேலை கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற மென்டாலிட்டியோடு போங்க. ஐயோ இந்த குரூப் 1 இன்டர்வியூவில் போச்சுன்னா நமக்கு வந்துட்டு வாழ்க்கையே போயிடுச்சேன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பதட்டமாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி நம்ம குரூப் 1க்கு ஆசைப்பட்டலாம், இந்த வேலைக்கு போகலை, நம்ம ஏதோ வேலை கிடைக்கணும்னு தான் போனோம், அது ஜாலியாக தான் இருந்தேன். நான் கடைசி 3வது நாள் தான் இன்டர்வியூ. எல்லோரும் வந்துட்டு பயங்கர சீரியஸாக
இப்படியெல்லாம் உட்காந்துருந்தாங்க. ஒருத்தங்க தலையில் கை வச்சுட்டு குனிஞ்சு உட்காந்துட்டு என்னை கொஷின்ஸ் கேட்டே இருந்தாங்க. ஏங்க 8 தொகை நூல்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒருத்தர் அங்கே உட்காந்து கேட்குறாரு. அங்கே வரைக்கும் வந்திருக்கிறாருன்னா அவருக்கு 8 தொகை நூல்கள் சொல்ல முடியாமல் இல்லை, ஆனால் அவ்வளோ பதட்டமாக இருந்தார். 8 தொகை அக்கா 8 தொகை நூல்கள் சொல்லுங்கக்கா, அக்கா அதில் எதுக்கா புறநூல் எதுக்கு அகநூல், 8 தொகையில் ஒரே ஒரு புறநூல் தான், புறநானூறு, அப்புறம் பரிபாடல் வந்துட்டு 2மே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு அவர் அவ்வளோ பதட்டமாக இருந்தாருன்னு வைங்களேன். அங்கே உட்காந்து கொஷின்ஸ் கேட்டுட்டு ரீகால் பண்ணிவிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் மட்டும்தான் இருந்த 19 பேர்த்தில் 15 பேர்த்து கூட பேசிட்டேன். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, நான் பாட்டுக்கு கேஷுவலாக உட்காந்துருந்தேன். நான் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியாக எல்லோரும் இவ்வளோ சீரியஸாக இருக்கிறாங்க, நம்ம தான் ரொம்ப பயம் இல்லாமல் இருக்கிறோமோ, ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு போக போக எனக்கு அப்படி தோண ஆரம்பிச்சிச்சு. என் பக்கத்தில் இருந்த ஒருத்தங்கெல்லாம் வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்தி உள்ளே அனுப்பிச்சாங்க. பேனலுக்குள்ளே போகும்போது அவங்க தண்ணியெல்லாம் குடிச்சு எனக்கு பயமாக இருக்குது என்கிட்ட கேட்குறாங்க, நான் பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிட்டு என்னங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாகவே அவங்க அப்படி என்கிட்ட கேட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, நான் பாத்ரூமில் போய் ஒழிஞ்சிட்டா என்னங்க பண்ணுவாங்க. ஆனால் அங்கே கொடுமையாக இருக்குங்க, 3 மணி நேரம் உட்கார வச்சுருப்பாங்க. நான் வந்து கடைசி, என்னோடய பேனல்லையே நான் தான் கடைசி. எனக்கு முன்னாடி 4 பேர். அவங்க ஒருத்தங்களா இன்டர்வியூ பண்ணுறதுக்கு 3/4 மணி நேரம் 40 நிமிஷம்லாம் ஆகும்போது ஒருத்தரெல்லாம் பேனல்லேருந்து வெளியே வரும்போது ரொம்ப இது மாதிரி வெடத்து போய் வந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு 2 நிமிஷம் உட்காந்து யார் கூடயும் பேசாமல் அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிட்டாரு. அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, அது என்னோடய பேனலே தான், எனக்கு முன்னாடி போனவர், ரொம்ப இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வந்துட்டு ஏன் வந்துட்டு மார்க் வந்துச்சுன்னு நினச்சேன்னா, நான் டென்ஷன் ஆகாமல் இருந்தங்காட்டி. ஏன்னா நான் ஏதாவது உளறி இருந்திருப்பேன். நான் பதட்டத்தில் இருந்தேன்னா நான் வந்துட்டு நான் மனசில் நினச்சது என்னால் சொல்லியிருந்திருக்க முடியாது. நான் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரில. நான் ஒரு கொஷினுக்கெல்லாம் வந்துட்டு இந்த கேஸ்ட் சென்சஸ் பற்றி கேட்கும் போதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கான் கூட சொல்ல தெரியல. ஏன் கேஸ்ட் சென்சஸ் வேண்டாம் அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. ஆனால் அதையெல்லாம் அவங்க வந்துட்டு எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரில எனக்கு. எனக்கு வந்துட்டு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன்னா, நான் வந்து பதட்டம் இல்லாமல் இருந்தது மட்டும்தான். அப்புறம் அந்த மைண்ட் செட்லேயே அந்த சரி நமக்கு தெரிலன்னா தெரிலன்னு சொல்லிடுவோம். என்ன கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்டோட எக்ஸாக்ட் டேட் கேட்டாங்க என்னைய. எனக்கு 1998 நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தேன். ஆனால் எக்ஸாக்ட் டேட் எனக்கு தெரில அப்படின்னு சொன்னேன். ஒரு 4-5 கொஷினுக்கு நான் தெரிலன்னு சொன்னேன். ஆனால் வந்துட்டு அவங்க அதை ஒன்றும் இதாக எடுத்துக்கல. அடுத்த கொஷினுக்கு போயிடுவாங்க, அந்த டாப்பிக்கே விட்டுட்டு வேறு டாபிக் போயிடுவாங்க. அது முடிச்சோன்னே எனக்கு தெரிலன்னு சொன்னோன்னே சரி உங்களுக்கு குழந்த இருக்குல்ல, சைல்டு அப்யூஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன லாஸ் இருக்குது, எப்படி தடுக்கலான்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி கடைசியாக நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசும்போது அந்த பேனலில் இருந்த லேடி மெம்பர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து என் அண்ணன் தங்கச்சி 2 பேர் இருந்தால் தங்கச்சி இப்போ நல்லா படிக்க வைக்க மாட்டாங்க, அண்ணனை தான் நல்லா படிக்க வைப்பாங்க. இந்த நார்மலாக நம்ம பேசுகிற மாதிரியே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி நான் நல்லா பண்ணினான்னு தெரில. நான் ஓகே ஏதோ ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே வந்தேன். மார்க் பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு எனக்கே பரவாயில்லையே நமக்கு 75 வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த காமராஜ் சார் சொன்னது தான், நீங்கள் வந்துட்டு இந்த வேலையை நம்பியே இல்லை. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இதே சொல்லியிருப்பார், அசோகன் சார் டிஎஸ்பி. அவர் வந்துட்டு யூபிஎஸ்சி இன்டர்வியூலாம் போனவர், அப்துல் கலாம் ஃபெயிலான ஒரு இன்டர்வியூலாம் பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் வந்துட்டு நீங்கள் இந்த வேலையே வேணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பதட்டமாயிருவீங்க, ஃப்ரீயாக போங்க, வந்தால் ஓகே வராட்டியும் பரவாயில்ல, அந்த மாதிரி மென்டாலிட்டியில் போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி போனங்காட்டி தான் எனக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பெரிய அறிவாளி, எனக்கு என்ன கேட்டாலும் தெரியும்னா நிறைய விஷயம் தெரியாது. மார்க் இன்டர்வியூவில் எனக்கு நிறைய விஷயம் தெரியல. அதுவும் ஐடியிலேருந்து கேட்டால் எனக்கு நிறைய தெரியாது. எனக்கு வந்து திடீர்னு வந்துட்டு அவங்க என்ன கேட்டாங்க, நீ ப்ராக்ஸிக்கும் விபிஎனுக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டாங்களா, அது ஏதோ கேட்டாங்க, எனக்கு கரெக்டாக சொல்ல வரல. ஃபயர்வாலுக்கும் ப்ராக்ஸிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டாங்க. எனக்கு பரவாயில்லைங்க, நானும் 4 வருஷம் எதுவும் படிக்கல. அந்த மாதிரி தான் ஒரு மாதிரி நம்ம நாலேஜை செக் பண்ண போகிறது இல்லை, நம்ம தெரிலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டாக போய் தெரிலன்னு சொன்னேன். அதனால தான் எனக்கு வந்துட்டு இன்டர்வியூவில் ஃபுல் மார்க் வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன நினச்சி எனக்கு மார்க் போட்டாங்கன்னு தெரில. ஆனால் வந்து அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் அழுதுட்டேன். இந்த மார்க் இன்டர்வியூ முடிச்சுட்டு நான் அழுதுட்டு என் ஹஸ்பண்ட் கூட சண்டையும் போட்டேன். உங்களுக்கு ஆறுதல் கூட சொல்ல தெரில எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் அழுதேன். எனக்கு வந்துட்டு எதுவுமே தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு சேகர் சார் ஃபோன் பண்ணி, நீங்கள் அந்த ரெக்கார்டிங் அனுப்பிச்சனே பார்த்தீங்களான்னு கேட்டார். மார்க் இன்டர்வியூ ரெக்கார்டிங் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார்.
நான் பார்க்கலைங்க சார், எனக்கு பார்க்கறக்கு பயமாக இருக்குது, நான் கேவலமாக பண்ணேன், அதை பார்த்தா திருப்பி எனக்கு கான்ஃபிடென்ஸ் போயிருமோன்னு தோணுதுன்னு. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு தெரியும். இந்த கொஷனுக்கு இப்படி ஆன்சர் பண்ணாமல் வேறு எப்படி ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலான்னு உங்களுக்கே தோணும். நீங்கள் அந்த டைமில் உங்களுக்கு மேபி அது தோணாமல் இருந்திருக்கலாம், திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் அப்படின்னாரு. சரின்னு உட்காந்து பார்த்தேன், நான் ஸ்பீடாக வச்சு பார்த்தேன், எனக்கே பார்க்குறக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ தெரிஞ்சிச்சு, அவங்க கேட்ட கொஷனுக்கு ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, ஐடி பாலிசினால் வந்து தமிழ்நாடு எப்படி டெவலப் ஆச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எனக்கு அப்போ நான் சொன்ன ஆன்சர் வந்து திருப்தியாக இல்லை. அப்போ யோசிச்சா நம்ம என்ன இப்படி ஆன்சர் பண்ணியிருக்கிறோம், இதுக்கு இதை விட பெட்டராக ஆன்சர் பண்ணியிருக்கலான்னு அதில் ஒரு 2-3 பாயிண்ட்டு நான் நோட் பண்ணேன், இன்னும் எப்படி பெட்டராக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, மற்ற இன்டர்வியூ கேண்டிடேட்ஸோடு நீங்கள் நல்லா தான் பண்ணீங்க, தெரில அது உண்மையானு, ஆனால் அவர் அப்படி தான் என்கிட்ட சொன்னார். நீங்கள் ஒன்றும் அவ்வளோ மோசமாலாம் பண்ணல, நீங்கள் பயப்படுற அளவுக்கு வந்துட்டு மோசமாக பண்ணல, ஓகேவா தான் பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாங்கிறதுக்காக தான் அந்த கமெண்ட்ஸ் கொடுத்தோம். நீங்கள் நான் ஃபோன் பண்ணி புலம்புறேன், எனக்கு இதெல்லாம் வராதுங்க சார், எனக்கு உங்களை மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு வராது, எனக்கு கஷ்டம், இந்த மாதிரி எனக்கு என்னோட நேச்சரே வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும், நான் ரொம்ப இதாக பேசுகிற ஆள், யோசிச்சு என்ன உங்களுக்கு என்ன சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும், ஆக்சுவலாக நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த மாதிரியெல்லாம் யோசித்து எனக்கு பேச தெரியாது. அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி, கடைசியாக முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் என்ன உங்கள் மனசில் இருக்குதோ அதுதான் வரும், நீங்கள் தைரியமாக போய் பேசுங்க, உங்களுக்கு ஓகே நீங்கள் உண்மையை பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிச்சிரும். ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் பெரிய ஆள், நான் அது பண்ணிட்டு சாதிச்சிடுவேன் இது சாதிச்சிடுவேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு டவுட் வரும், நீங்களாகவே இருந்தீங்கனாலே போதும் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே, நம்ம அப்படியே போய் பேசுவோம் அப்படின்ட்டு தான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த 15 நாள் இன்டர்வியூ ப்ரிப்ரேஷன் வந்து எனக்கு ஏதோ மலை மாதிரி இருந்துச்சு. நான் எந்த இதுக்குமே நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகலை. ரொம்ப ஏன்னா நமக்கு மற்றதெல்லாம் எழுதுறது தானே, நம்ம யாரும் பார்க்க போகிறதில்ல, நம்ம யாரும் நம்மளை அனலைஸ் பண்ண போகிறதில்ல, நம்மளோட பர்சனாலிட்டி யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. இல்லை இன்டர்வியூவில் வந்துட்டு 4 பேர் உட்காந்து நம்மளையே நோட் பண்ணுவாங்க. அதுவும் வந்துட்டு ஒரு சார், அந்த டிஎஸ்பி சார், இல்லை மேம், மார்க் இன்டர்வியூவில் இனிகோ சார், அவர் வந்துட்டு நான் எப்படி பார்க்குறேன், நான் ஆன்சர் தெரியாட்டி என் மூஞ்சி எப்படி மாறுது அதையெல்லாம் நோட் பண்ணி சொன்னார். நீங்கள் வந்துட்டு ஒரு 2 கொஷினுக்கு ஆன்சர் தெரியலையும் ரொம்ப சோகமாயிட்டீங்க, ஐயோ நமக்கு தெரியலையோ, அதுக்கப்புறம் சொன்ன எல்லா ஆன்சருமே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் சொன்னீங்க, அதெல்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க, தெரியலைன்னா தெரில, உனக்கும் எல்லா விஷயம் உனக்கு தெரிஞ்சது எதுவும் எனக்கு தெரிஞ்சிருக்காது, எனக்கு தெரிஞ்சிருக்காது உனக்கு தெரிஞ்சிருக்காதுங்கிற மென்டாலிட்டியில் போங்க. சரி ஓகே. ஒரு 2 நாள் வந்து நான் எதுவுமே படிக்கல, இன்டர்வியூக்கு முன்னத்த நாள், இன்டர்வியூ அன்னைக்கு எதுவுமே நான் ரிவைஸும் பண்ணல, எதுவும் பண்ணல. நமக்கு ஃபேக்ட்ஸ் ஆல்ரெடி ஞாபகம் இருக்காது, இப்போ டேட் கேட்டாங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்காது, இயர் கேட்டாங்கன்னா ஞாபகம் இருக்காது. நான் அதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன். எக்ஸாமுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கள, அமெண்ட்மெண்ட்ஸு எந்தெந்த வருஷம் எந்தெந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க, எந்த புக்கு எந்த ஆத்தரு, என்னென்ன வார் நடந்துச்சு என்னென்ன வருஷத்தில், அப்புறம் கோட்ஸ் இருக்குல்ல, முக்கியமான கோட்ஸ் எல்லாம், இதெல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப எனக்கு தெரியலையோன்னு யோசிச்சா வந்து நான் ரொம்ப பதட்டமாகிடுவேன். அதனால் வந்து நான் படிக்க மாட்டேன். நான் எல்லா எக்ஸாமுக்கு போகும்போதுமே எல்லோரும் வந்துட்டு கடைசி நிமிஷத்து வரைக்கும் படிப்பாங்க. அது மாதிரி எக்ஸாம் ஹாலுக்கு குரூப் 1 மெயின்ஸ் எழுதும்போது தான் நான் அதை கவனித்தேன். ஒருத்தங்கெல்லாம் உள்ளே வாங்க, கண்டிப்பாக உள்ளே வந்தே ஆகணும்னு கூப்பிட வரைக்கும் உட்காந்து படிக்கிறாங்க. அந்த அகாடமி நோட்ஸ் இருக்குல்ல, அதை உட்காந்து அவ்வளோ படிச்சுட்டு இருந்தாங்க. எந்த எக்ஸாம்லேயுமே நம்ம மனசில் இருக்கிறது தான் வெளியே வரும். நம்ம முன்னத்த நாள் படித்தது 2 நாள் முன்னாடி படித்தது எதுவுமே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிச்சிருக்கிறோமா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த என்ஜிஏசி இதெல்லாம் வந்து நான் படித்து எப்போது கடைசியாக குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு படித்தது நான் குரூப் 1 மெயின்ஸில் எழுத முடிஞ்சது என்னால். அது வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாம் படிச்சிருப்போம், நம்ம தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு பாலிட்டியில் வந்துட்டு லக்ஷ்மிகாந்த் புக்கே வாங்கலைங்க. நான் லக்ஷ்மிகாந்த் புக்கே வாங்காமல் குரூப் 1 மெயின்ஸு எழுதி கிளியர் பண்ணது நானாக தான் இருப்பேன். எல்லோரும் லக்ஷ்மிகாந்த் புக் படிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாலிட்டினாலே லக்ஷ்மிகாந்த் புக்கு அப்படின்னு. நான் லக்ஷ்மிகாந்த் புக்கே வாங்கலை, எதுக்குமே நான் புக்கு வாங்கலை. எந்த குரூப் 1 மெயின்ஸுக்குமே நான் அந்த தமிழ் சமுதாயம் அந்த ஒரு இது இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு நான் புக்கே வாங்கலை. நான் வந்துட்டு எல்லோரும் என்னை என்ன புக்கு படிச்சிங்கன்னு கேட்டால் நான் புக்கே படிக்கலை. ஏன்னா எனக்கு டைமும் இல்லை. அப்புறம் வந்துட்டு சரி நம்ம மெட்டீரியல்ஸே போதும், எவ்வளோ படித்தாலும் வந்துட்டு நமக்கு எது ஞாபகம் இருக்குதோ அதை எழுத போகிறோம், நிறையா படித்தா நம்மளால் படிக்க முடியாது, நம்ம இதையவே படிச்சுப்போம். ஸ்கூல் புக்ஸும் நான் நல்லா படிக்கலை,
என்னையாட்டும் இருக்காதீங்க, ஸ்கூல் புக்ஸ் படிங்க. ஸ்கூல் புக்ஸ்லேருந்து ஆக்சுவலாக டேரக்ட் கொஷின்லாம் கேட்டிருந்தாங்க. அது ஒரு ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஷின், அது வந்துட்டு என்ன லாங்குவேஜ்னு கேட்டிருந்தாங்க ஒரு புக்கு. அது ஸ்கூல் புக்கில் அப்படியே பாக்ஸ் போட்டு இருந்துச்சு, அது என்ன லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. அது 6th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்லேயே இருக்கும். அது நான் படிச்சிருந்துட்டு போயிருந்தால் அந்த கொஸ்டின் கரெக்டாக எழுந்திருக்கலாம், ஆனால் நான் படிக்கல. ஆனால் வந்துட்டு எனக்கு இருந்த டைமுக்கு என்னால் வந்துட்டு நம்ம நோட்ஸ் மட்டும் தான் படிக்க முடிஞ்சுது. அகாடமியில் கொடுத்த நோட்ஸு, மெயின்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, கொஷின்ஸ் வைஸாக கொடுப்பாங்க. ஒரு ஒரு டாப்பிக்கு ஒரு 50 to 100 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும்தான் நான் படிச்சுட்டு போனேன். ஆனால் வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம படிக்கிறத நல்லா படிக்கணும், நிறையா படிக்கிறது மேட்ரு கிடையாது அப்படின்னு. ஜாகிரஃபியெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நான் நல்லா படித்ததில்லை. இனி அடுத்த எக்ஸாம் எழுதினா தான் ஜாகிரஃபி சயின்ஸும் படித்ததில்லை. நான் ப்ரிலிம்ஸ்க்கு எதுக்குமே சயின்ஸ் படிக்கல. மெயின்ஸ் கிளாஸ் சயின்ஸ் நடத்துனாங்கல்ல நவீன் சார், அப்போ தான் வந்துட்டு நான் சயின்ஸே பயாலஜி படித்தேன். நமக்கு தான் பயாலஜி ஆகாது, அதனால் வந்து நான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதும்போது சரி, குரூப் 4 ப்ரிலிம்ஸ் எழுதும்போது சரி, சயின்ஸ் படிக்காமல் தான் எழுதினேன். சயின்ஸுக்கு கிளாஸஸும் இருந்துச்சு. குரூப் 4க்கு தனியாக சயின்ஸ் கிளாஸ் இருந்துச்சு, குரூப் 1க்கு தனியாக சயின்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. நான் அதை கூட நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிக்காத சோம்பேறி. எனக்கு படிக்க முடியல. எனக்கு சயின்ஸ் ரொம்ப கடலாட்டு நிறையா இருக்குல்ல, நம்ம அதை படிச்சுட்டு போய் எழுதுறது வந்து கஷ்டம், நம்ம படித்ததையே நல்லா படிக்கலான்னு சொல்லிட்டு நான் கான்சென்ட்ரேட் பண்ணதெல்லாம் ஐஎன்எம், பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9, மேத்ஸ். நான் இது மட்டும்தான் படித்தேன் நல்லா. மற்றது அதுவும் வந்துட்டு குரூப் 1 மெயின்ஸுக்கே நான் ஐஎன்எம் கிளாஸ் நோட்ஸ் தான் படித்தேன். நான் அந்த ஒரு புக் இருக்கும், இவ்வளோ பெரிய புக் இருக்கும், இந்தியா சின்ஸ் அது என்ன புக்கு, அதெல்லாம் வந்து நான் வாங்கவே இல்லை. எனக்கு புக்கு பேர் கூட இப்போ ஆத்திர பேர் கூட தெரியல. நான் நம்மளோட ஐஎன்எம் நோட்ஸ் மட்டும்தான் நான் அதுக்கு பார்த்துட்டு போனேன். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப டைம் கம்மி, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் to 4 மணி நேரம் தான் படிக்க முடியும். அப்புறம் நமக்கு நிறையா படித்தாலும் ஞாபகம் இருக்காது, ரிவைஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு அது மட்டும்தான் படித்தேன். புக்ஸே வாங்கலை, லக்ஷ்மிகாந்த் புக்கே வாங்காதாலும் நான். எல்லோரும் வந்துட்டு நான் குரூப் 1 மெயின்ஸ் எழுத போகும்போது நிறைய பேர் லக்ஷ்மிகாந்த் புக் வச்சு தான் அப்படி படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நினச்சேன், ஐயோ நம்ம தான் இப்படி எதுவுமே படிக்காமல் நம்ம பாலிட்டி நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு வந்தோமோன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் வந்து நான் லக்ஷ்மிகாந்த் புக்கு வாங்கினேன். ஆக்சுவலாக மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை, சரி நம்ம அடுத்த மெயின்ஸ் எழுதுறதுக்கு இருந்தால் தேவைப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லக்ஷ்மிகாந்த் புக் வாங்கி வச்சேன். ஆனால் படிக்கல. அந்த புக்கை பார்த்தாலே பயமாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது எப்படியும் வந்துட்டு நம்ம திருப்பி முதலேருந்து படித்து, நீங்கள் ஒரு விஷயத்தை படித்து நோட்ஸ் எடுக்கிறனாலே ஒரு டாபிக் ஒரு நாளாவது வேணும்ல. தெரில எவ்வளோ நாள் ஆச்சு மேம்கெல்லான்னு, ஆனால் எனக்கு வந்துட்டு அதை படித்து நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் நோட்ஸுன்னு ஒன்று வச்சுருந்தாலே அது கிளாஸ் எடுக்கும் போது எடுத்த நோட்ஸ் தான். எனக்கு வேறு எந்த புக்ஸும் படித்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால் நான் அதை பண்ணவும் இல்லை. ஆனால் இதுவே போதுமான அளவுக்காக இருந்துச்சு. இதுவே ஆக்சுவலாக ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்ம ஸ்கூல் புக்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா ஸ்கூல் புக்ஸில் சில விஷயங்கள் தான் இருக்கும், நிறைய விஷயம் இருக்காது. ஆனால் நம்ம நோட்ஸில் இருக்கும். ஒரு கொஸ்டின் எனக்கு எப்போ அது தோணுச்சுன்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒருத்தரோட யூனிட் 8ல் ரெட்டைமலை ஸ்ரீனிவாசனுக்கு அப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் பேர் ராஜா தானே, MC ராஜா. அவரோட புக்கு ஒன்று வந்துட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தமிழ் படிக்கணும்ல யூனிட் 8க்கெல்லாம், நான் அதுவும் படிக்காத ஆள். கடைசியில் வந்து சார் வந்துட்டு ஒரு நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. கோட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, புறநானூரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நாலடியாரில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் நான் படிச்சுட்டு போனேன். ஆனால் அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அது அது என்ன, குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, எவ்வளி ஆடவர் அப்படியோ அவங்க நாடும் அப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். எனக்கு கரெக்டாக இப்போ இது ஞாபகம் இல்லை. அது வந்து நான் ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருந்தார் சார், ஒரு 10 pages இருக்கும், சங்க இலக்கியம்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் அனுப்பிச்சிருந்தார் குரூப் யூனிட் 8க்கு. இப்போ மேபி நிறைய அப்டேட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்களே எனக்கு தெரியல. நாங்கள் படிக்கிற காலத்தில் அதை தான் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அப்டேஷன் இருக்கும். இப்போ நான் உட்காந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு நிறைய விஷயம் புதுசாக கற்றுக்கலாம். சுமதி சொல்லுவாங்க, நிறையா அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் வேறு நோட் போட்டு எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டு அதை மட்டும்தான் நான் யூனிட் 8க்கும் படிச்சுட்டு போனேன். திருக்குறள் படிக்கணும். திருக்குறள் வந்துட்டு அதுவும் வந்து சார் ஒரு மெட்டீரியல் கொடுத்தாங்க, அது மட்டும்தான் படித்தேன். ஏன்னா எனக்கு தமிழ் புக் வாங்கலை. நான் குரூப் 4 படிக்கிறதுக்காக தான் தமிழ் புக் வாங்கினேன். குரூப் 2க்கு படிக்கும்போது வந்து நான் தமிழ் புக் வாங்கலை ப்ரிலிம்ஸ்க்கு, அதனால படிக்கல. 6th ஸ்டாண்டர்ட் தமிழ்லாம் என்ன இருக்க போது, நம்ம அதெல்லாம் வாங்கி என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வாங்கி படிக்கல. அப்புறமா தான் தெரிஞ்சது அதில் எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லி குரூப் 4க்கு படிக்கும்போது. அப்போ தான் நான் தமிழுக்கு புக்கு வாங்கி படித்தேன். திருக்குறளும் வந்துட்டு சார் ஒரு இது அனுப்பிச்சிருந்தார், ஒரு PDF ஒன்று அனுப்பிச்சிருந்தார், அதை மட்டும் வந்து பார்த்துட்டு போனேன். இது வந்து நீங்கள் என்ன கற்றுக்கலான்னா, என்ன மாதிரி இருக்காதீங்க. அது வந்துட்டு நீங்கள் எங்கிட்டேருந்து என்ன எடுத்துக்கலான்னா, படிக்கிறத தெளிவாக படிக்கணும். நான்
நான் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணதுக்கு அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கல, சயின்ஸ் படிக்கல, ஜாகிரஃபி ஒழுக்கமாக படிக்கல, எக்கனாமிக்ஸும் ஒழுக்கமாக படிக்கல. ஆனாலும் வந்துட்டு 159 கொஷின்ஸ் என்னால் போட முடிஞ்சிச்சு. அது காரணம் வந்துட்டு நான் எல்லா கொஷின்ஸும் போட்டது. பாலிட்டி, யூனிட் 8, யூனிட் 9லலாம் எல்லா கொஷின்ஸுமே என்னால் போட முடிஞ்சிச்சு. நம்ம நோட்ஸை திருப்பி ஒரு லைன் விடாமல் படிக்கணும், அதுதான் மேட்ரு. சில கொஷின்ஸ் தெரியாதது வரும், ஆனால் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நம்ம அந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இல்லைங்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெரியும். எல்லாத்தோட முக்கியமாக நம்ம வந்து டென்ஷன் ஆகாமல் இருக்கணும். டென்ஷன் ஆனால் இருக்கிறதும் போயிடும். நான் வந்துட்டு எந்த எக்ஸாமுமே நான் வந்து இது கிடைச்சே ஆகணும்னு போய் எழுதலை. இது கிடைக்காட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு போய் எழுதலை. எந்த எக்ஸாமே, ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி. மேபி அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப 2 வருஷம் முன்னாடி படித்ததெல்லாம் ஞாபகம் வந்ததுக்கு அதுதான் காரணம். அன்றைக்கி அதுவும் அந்த என் பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போலாம் வந்துட்டு நான் ரிவைஸ் கூட பண்ணலாம். ஒரு பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் நோட்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம் முன்னத்த நாள் இதை படிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அதனால் படிக்க முடியல, ஏன்னா பையனை பார்க்கணும்ல, அவனுக்கு உடம்பு சரியில்லை. நான் 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத போயிட்டு வரும்போதே பார்த்துட்ருப்பான். அம்மா எப்போ வருவாங்க, அம்மா எப்போ வருவாங்கன்னு எங்கள் ஹஸ்பண்ட் இது பண்ணிகிட்டே இருப்பதுனால நான் எதுவுமே ரிவைஸ் பண்ணல. எப்போவோ படித்தது தான் நான் வச்சு எழுதினேன். எல்லா மெயின்ஸ் எக்ஸாமுமே ஃப்ரீயாக எழுதுங்க, இந்த வேலை கிடைக்காட்டி ஒன்றும் ஆயிராதுன்னு சொல்லி நினச்சி எழுதுங்க. நான் அப்படி தான் வந்து எழுதினேன். தெரியல நீங்கள் எத்தனை பேர் குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் ஆகணும்னு சொல்லி படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களை இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. நீங்கள் இல்லை, இவரை எங்கே பார்த்த மாதிரி இருக்கு. ஆன்லைன் கிளாஸில் இருந்தீங்களா? அப்படியா? சிஐடியில் எங்கேயாவது படிச்சிங்களா? அதுதான் எனக்கு தெரியல. என்னை பார்த்து கற்றுக்கிறதுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ரீயாக எழுதுங்க. இந்த அட்டம்ப்ட் இல்லாட்டி அடுத்த அட்டம்ப்ட் பார்த்துக்கலாம் எழுதினாலே இந்த அட்டம்ப்டில் கிளியர் ஆகிரும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்கணும்னு படித்தா வந்து மண்டையில் ஏறாது. படிக்கிறதுக்கு ஜாலியாக இருக்குதுன்னு படித்தா வந்து மண்டையில் ஏறும். எனக்கு வந்துட்டு நிறைய விஷயம் ஞாபகம் இருக்கும். ராஷ்டிர கூட்டாஸ்லாம் நான் பாத்திரம் கழுவிட்டே ரெக்கார்டிங் கேட்டேன். ராஷ்டிர கூட்டாஸ்லேருந்து எந்த கொஷின் வந்தாலும் நான் பாத்திரம் கழுவுனதோடு சேர்ந்து ஞாபகம் வரும். நீங்கள் தான் எடுத்தீங்க? அப்படியா? எனக்கு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாமே மேம் தான் எடுத்தாங்க. யூனிட் 8 வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியெல்லாம் மேம் தான் எடுத்தாங்க. அந்த சேர சோழ பாண்டியாஸ் ஹிஸ்ட்ரியெல்லாம் மேம் தான் எடுத்திருந்தாங்க. சார் வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பாளையக்காரர்கள்லேருந்து தான் எடுக்க ஆரம்பித்தார். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த பாத்திரங்கள் வர்றதெல்லாம் அதோட சேர்த்து தான் ஞாபகம் இருக்கும். எனக்கு எக்ஸாமில் அந்த கொஷின் வந்தாலும் எனக்கு பாத்திரங்கள் வர்றது சேர்த்து ஞாபகம் வரும். எனக்கு அதனால் மேபி ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது மறக்காமல் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்துட்டு எந்த கொஷின் பார்த்தாலும் என் கொழுந்தனார் பையனுக்கு பேர் வச்சது தான் எனக்கு ஞாபகம் வரும். அப்புறம் எல்லா நல்லது கெட்டதுக்கும் போக வேண்டியது வரும். கல்யாணமான லேடிஸ்க்கு தெரியும். அதுவும் நான்லாம் எங்கள் வீட்டில் மூத்த மருமக. என்னை வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. நான் போய் நிறைய வேலை செய்யணும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பாங்க. எனக்கு நிறையா கொழுந்தனாருங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகும்போது நான் போய் வேலை செய்யணும். இந்த கல்யாணத்துக்கு முன்னத்த நாளே போகணும்பாங்களா சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் வர்றவங்களுக்குலாம் டீ காஃபி போட்டு கொடுக்கணும், சமைச்சு கொடுக்கணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும். அது வந்து வீட்டோட எக்ஸ்பெக்டேஷன். வீட்டில் நிம்மதி வேணும்ல, அதுக்காக அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறையா பேர் வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி, அவள் வந்துட்டு நான் எல்லா ஃபேமிலியாக சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போகலாம், நாளைக்கு தான் அவள் கூட வெளியில் போகிறேன். அவள் வந்து என்னை அப்படி தான் திட்டுவா. எப்போ நீ என்ன கலெக்டராடி ஆக போகிற, ஏண்டி உயிர் எடுக்கிற, இது எப்போ கேட்டாலும் படிக்கணும்னு சொல்லிட்டு. நான் படத்துக்கெலாம் போக மாட்டேன், அவங்க கூப்பிடும்போது படத்துக்கு போக மாட்டேன். வள்ளி கும்மி ஆட போனாங்க, அதுக்கெல்லாம் நான் போகலை. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம். அவங்க கூட நான் எதுக்குமே மிங்கிள் ஆக மாட்டேங்கிறேன், இவன் நம்மளை விட்டு ரொம்ப தூரமாக போகிறா. அது ஒரு மாதிரி எனக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அதெல்லாம். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவள் சந்தோஷப்படுறா, பரவாயில்லடி நீ இப்படியே வந்துட்டு நீ வேலை வாங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சில விஷயங்களை வந்துட்டு அது நான் போய் அந்த மேபி அந்த ஆஃபீஸில் உட்காந்தா வருமே என்னமோ. வரமா நீங்கள் இல்லை, இன்டர்வியூவில் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் உங்களை ஆஃபீஸராக நினச்சி பேசுங்கன்னு. நான் தான் ஆஃபீஸரே இல்லையே சார், எனக்கு வரமாட்டேங்குது ஆஃபீஸராக பேச. ஆக்சுவலாக அவங்க ஒரு 6 பேரோ 7 பேரோ பேசின செஷன் இருந்துச்சு. எல்லாருமே பேசுகிறப்ப நமக்கே தோணும், இவங்களாம் என்ன இப்படி பேசுகிறாங்க, நமக்கெல்லாம் இப்படி பேச வரமாட்டேங்குது அப்படின்னு. மேபி நானும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசினா அப்படி பேசுவேனே என்னமோ தெரியல.
இல்ல அவங்களும் என்ன மாதிரி தான் இருந்திருப்பாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. இல்லை என்னை விட அறிவாளியாக இருந்திருப்பாங்களோ என்னமோ. ஆனால் எனக்கு வந்துட்டு நான் எல்லா குழந்தைங்களும் வச்சுருக்கிறவங்களுக்கும் சொல்கிறது என்னென்னா வந்துட்டு நம்மளை விட குழந்தைய விட வேறு எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. எல்லாரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டு அது எனக்கெல்லாம் என்னை யார் கேட்டாலும் நீ ஏன் படிக்கணும், நான் படிக்கிறேன்னு சொன்னாவே பக்கத்து வீட்டுக்காரங்க முதல் கொண்டு நீ ஏன் படிக்கணும், நீ படிச்சு உனக்கு என்ன ஆக போகுது, நீ வேலைக்கு போயிட்ட பையனை யார் பார்த்துப்பா. இப்போ வரைக்கும் தெரியல நான் வேலைக்கு போயிட்டா பையனை யார் பார்த்துப்பாங்கன்னு. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. தூரம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நிறையா இருக்கும்ல, இப்போ கூட கேட்டிருந்தேன் பக்கத்தில் போடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த பிரச்சனை. அவங்க வந்துட்டு இவ பையனை பார்க்க மாட்டேங்கிறா. என் பையனுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் எனக்கே ரொம்ப நானே கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நம்ம நல்லா பார்த்துருந்தா நமக்கு பையனுக்கு இந்த இது வந்திருக்காதோ, நம்ம தான் குழந்தைய நல்லா கவனிக்காம விட்டுட்டோம். அவன் கஷ்டப்படுறான்ல, அவன் அழுகும்போது வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம படிக்காமல் வந்துட்டு அவனை பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்துட்டு அவனும் அப்படி தாங்க சொல்லுவான், நீ படிக்கக்கூடாது, படிச்சின்னா என்னை விட்டுட்டு வேலைக்கு போயிடுவேன், அதனால படிக்காத அப்படின்னு அழுவான். இன்றைக்கி இப்போ வரைக்கும் நான் வந்தது அவனுக்கு தெரியாது. அவன் ஸ்கூலுக்கு போய் அனுப்பிச்சுட்டு வந்துட்டேன், வீட்டில் கூப்பிட்டு வந்து வச்சுருப்பாங்க. ஈவினிங் போனால் வந்துட்டு என்னை விட்டுட்டு போயிட்டேன், ஏமாற்றிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவான். ஆனால் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அது காலையிலேயே சொன்னால் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுக ஆரம்பிச்சிருவான். அதனால் நான் சொல்லலை, நீ சாயந்தரம் போய் ஒரு மணி நேரம் அவன் கூட சண்டை போடணும். அவன் பயங்கரமாக சண்டை போடுவான் என் கூட. இப்போ என் கொழுந்தனார் ஒய்ஃப் அவங்க வந்து வீட்டில் தானே இருக்காங்க. அவங்கள சொல்லி சொல்லி சொல்லுவான், தம்பிக்கெல்லாம் அம்மா எப்போவுமே கூடவே இருக்காங்க, தம்பியோட அம்மா படிக்கிறதில்ல, அவங்க வந்துட்டு அவங்க கூட விளையாடுறாங்க, நீ என் கூட விளையாடுறதில்ல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்ம பையனை பார்க்க மாட்டேங்கிறோம், அந்த கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தெரில இங்கே யாருக்கெல்லாம் குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சின்ன பசங்களாக தெரியுறீங்க. ஆனால் வந்துட்டு அது இல்லை, பார்க்குறக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ வயசான மாதிரி தெரில. எனக்கு 31 வயசு ஆகுது. எல்லாரும் வந்துட்டு எங்கள் சின்ன மாமனார்லாம் வந்து எங்கிட்ட எப்பவுமே நீ எல்லாமே கிளவிய இதை பண்ணுற, கார் ஓட்டி பார்த்து பழகிறதுனால குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பழகினேன், படிக்கிறது இப்போ தான் படிக்கிற, முன்னாடியே படிச்சிருந்துருக்கலாம்ல, இப்போ ஏன் இதெல்லாம் படிச்சுட்ருக்குற அப்படின்னு. அவரை விட நான் கிளவி இல்லை, ஆனால் அவர் அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு 65 வயசு ஆகுதுங்க, ஆனால் அவர் என்னை கிளவின்னு தான் சொல்லுவார். அது ஏன் அப்படி சொல்கிறான்னு தெரில. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்கரேஜ்மெண்ட் நிறையா இருந்துச்சு. என்னை என்கரேஜ் பண்ணவங்களோட என்னை என்கரேஜ் பண்ணதுன்னா பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி. நான் கண்டிப்பாக குரூப் 1 ஆஃபீஸர் ஆயிடுவேன் நான் முன்னே ஒரே ஆள் என் தங்கச்சி. அதுக்கப்புறம் நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹஸ்பண்ட். சரி இவள் படிக்கிறா போல், சீரியஸாக தான் இவள் எடுத்துக்கிறா போல், இது எல்லாம் ஏதோ நிறைய பேர் வந்துட்டு நான் பொழுதுபோகலேன்னு படிக்கிறேன்னு தான் நினச்சாங்க ஃபஸ்ட்டு. எனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் ஒர்க் பண்ணி ரிசைன் பண்ணதே கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் நான் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் தான் இருந்தேன். குழந்தை பிறந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், செம்மையாக போர் அடிக்கும். நாம் ஏன் வேலையை விட்டோம், நம்ம யார், ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் சீரியஸாகவே நான் வந்துட்டு இந்த சமைக்கிறது, ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் சொல்லியிருக்கான் என்கிட்ட, நான் வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமல் சிட்டப்ஸ் போட சொன்னாங்க, நீ 50 சிட்டப்ஸ். அவன் ஒரு கொஸ்டினுமே ஆன்சர் பண்ணாதங்காட்டி அவனை அதே 50 சிட்டப்ஸ் போட சொன்னாங்க. அவன் சொல்லுவான், எதுக்கு நீ இதெல்லாம் படிச்சுட்டு தேவையில்லாமல், நான் தறியோட்ட போகிறேன், நீ பாத்திரம் கழுவ போகிற, இதுக்காகவெல்லாம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற. நான் ஒரு தடவை பாத்திரம் கழுவும் போது எனக்கு அவன் மூஞ்சி தான் ஞாபகம் வரும். இப்போ அவன் என்ன பண்ணுறான், எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது. ஆனால் அவன் பக்கத்தில் சிட்டப்ஸ் போட்டிருக்கேன், அவன் அதுதான் சொன்னான், நீ எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல் ஃபீல் பண்ணுற. நான் அழுதேன், சிட்டப்ஸ் போட சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அவன் வந்துட்டு சிரிச்சிட்டு சிட்டப்ஸ் போட்டுட்டு சொன்னான், நீ பாத்திரம் கழுவ போகிற, நான் தறியோட்ட போகிறேன், இனிமேல் எப்போ அவன் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் அனுப்பினோயே நான் பாத்திரம் கழுவலடா இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இனிமேலும் பாத்திரம் கழுவ தான் போகிறேன், கழுவி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பட் ஆனால் வந்துட்டு எனக்கு அது ஒரு தோணிகிட்டே இருந்துச்சு. நம்ம வந்துட்டு எங்கள் வீட்லேயே வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்களே வச்சு ஃபஸ்ட்டு ஐடி வேலைக்கு போன பொண்ணு நான் தான். எங்கள் தாத்தாலே என் கூட 3 மாதம் பேசல, நான் ஐடிக்கு வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து அது ஒரு கௌரவ குறைச்சல். பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்குறது, அதுவும் வெளியூரில் போய் வேலை பார்க்குறது. அப்படி ஏதாவது பார்க்கணுன்னா இங்கேயே பாரு. அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஐடி வேலைக்கு போனால் பொண்ணுங்களாம் கெட்டு போயிடுவாங்க, நம்ம சொல்கிற பையனா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சீரியஸாகவே அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை எங்கள் சொந்தக்காரங்களில். இப்போ வந்துட்டு என் சொந்தக்கார பொண்ணு, அண்ணன் பொண்ணு வந்துட்டு வித்யார்த்த மாதிரி படித்து வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அது வந்துட்டு ஏதோ என்னால் வந்துட்டு என்னை பார்த்து அவள் இன்ஸ்பயர் ஆனா அப்படின்னு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்குது.
அவங்க அப்பாவும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அப்பா ஐடியில் ஒர்க் பண்ண போகும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. நான் ஐடியில் வேலைக்கு பார்க்க போகும்போது வந்துட்டு எல்லோரும், நான் சென்னையே தனியாக தாங்க போனேன், என் கூட யாரும் வரல. ஃபஸ்ட்டு டைம் நான் சென்னை போகும்போது நானே தனியாக போய் நானே பிஜி பார்த்து தங்கினேன். அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, பொண்ணுனா வீட்டில் வேலை செஞ்சுட்டு வீட்டை பார்த்துட்டு இருக்கணும், ரொம்ப பேட்ரியார்க்கி நிறையா இருக்கிற ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அப்பா அம்மா வந்துட்டு வேறு வழி இல்லாமல் விட்டுருவாங்க. இது என்ன சொன்னாலும் நம்ம சொன்னால் கேட்காது, போய் தொலைட்டும், அந்த மாதிரி தான். எப்படி சொல்கிறது, நான் வந்துட்டு யாராவது சொன்னால் பண்ணாத அப்படின்னு சொன்னால் நான் பண்ணாமல் இருக்க மாட்டேன், அந்த மாதிரி டைப்பு. ஆனால் வந்துட்டு எங்கள் தாத்தா வயசானவங்களாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி, இப்போவுமே நான் வேலைக்கு போனேன்னு சொன்னேன், இப்போ எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, ஆனால் அவர் இருந்திருந்தா நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் சந்தோஷப்பட்டுருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு வந்துட்டு வீட்டை விட்டுட்டு போகிறாங்க, வீட்டை பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஆக்சுவலாக 3 வேளை சமைச்சு போடணுங்க. 8 மணிக்கு மத்தியானம் 1 மணிக்கு, நைட் 8 மணிக்கு சுட சுட சாப்பாடு வேணும். அதுக்கு வீட்டில் ஒரு ஆள் வேணும். இதுக்கெல்லாம் இதை விட்டுட்டு போய் இதை பண்ண போயிட்டானா அதை பண்ண மாட்டா. நான் நிறைய நாள் என் பையனையும் தூக்கிட்டு சமைச்சிட்டே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். என் குரங்கு மாதிரி என் பையன் பின்னாடி தாவிட்டே இருப்பான் நிறைய நேரம். ஏன்னா 8 மணிக்கு சாப்பாடு வேணும் அவங்களுக்கு. 8 மணிக்கு சாப்பாடு இல்லாட்டி வந்துட்டு இன்னும் சாப்பாடு ஆகலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. கிளாஸஸ் இருக்கும், ஈவினிங் 6 மணிக்கு கிளாஸ் இருந்தால் வந்துட்டு 8 மணி ஆகி முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? சில நேரம் முன்னாடியே சமைச்சு வச்சுருவேன், சில நேரம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமல் கிளாஸஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் நெருங்குற டைம்லாம் ஃபுல் டே கிளாஸஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போலாம் வந்துட்டு சமைச்சிட்டே தான் கிளாஸ் அட்டன் பண்ணுவேன். வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுருப்பேன் நிறையா நாள். வீடியோ ஆன் பண்ணி வச்சுருந்தா தெரியாமல் கூட ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பேன் சில நேரம். ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து நான் வேலைக்கு போகணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன். நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகணும். நான் வந்துட்டு ஒருத்தங்கிட்ட போய், நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து வேலை செய்வேன் வீட்டில். விவசாயம், இந்த மிளகா பொரிக்கிறது, தக்காளி பொரிக்கிறதெல்லாம் நான் செய்வேன், செஞ்சு காசு வாங்கி வச்சுப்பேன். அதை எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா, மற்ற ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் காம்படிஷன் போவோம்ல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நான் அந்த எஸ்ஏ ரைட்டிங், பேச்சு போட்டி அதுக்கெல்லாம் போகும்போது வந்துட்டு வீட்டில் வந்துட்டு காசு கேட்டால் எங்கள் தாத்தா திட்டுவார். பொட்டப்புள்ளனா வந்துட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும், எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் காசு வாங்கி வச்சுருப்பேன். காசு வாங்கி வச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்குவேன். அது வந்துட்டு எனக்கு அப்படியே இருந்து பழகினங்காட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒருத்தங்களை ஃபினான்ஷியலாக டிபெண்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா நம்ம இப்படி இருக்கோம், கொடுக்க மாட்டாங்கன்னு இல்லை, கேட்டால் கொடுப்பாங்க, ஆனால் கேட்டால் தான் கொடுப்பாங்க, அதுதான் பிரச்சனை. அது நீ லேடிஸ், கல்யாணமான லேடிஸ்க்கு மேபி புரியலாம், உங்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கலாம். அது வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். எப்படி சொல்கிறது, நமக்கு இப்போ திடீர்னு ஒரு 1000 ரூபாய் வேணும்னா நம்ம கையில் 1000 ரூபாய் இருக்கிற மாதிரி இருக்காது. நான் எல்லா லேடிஸ்க்கும் சொல்கிறது அதுதான். நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் நம்ம எல்லா விதத்துலையும் இண்டிபெண்ட் ஆக முடியும். நீங்கள் மற்ற இடத்துல இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆகாட்டி நம்ம கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டனோ, 3:30 ஆயிடுச்சா, எவ்வளோ நேரம் பேசுனேன்னு எனக்கு தெரில. நல்லா பண்ணுங்க. நான் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தரவோ படிங்க, நிறையா மெட்டீரியல்ஸ் படிக்காதீங்க. சில பேர்லாம் எல்லா அகாடமிலையும் மெட்டீரியல் வாங்கி வச்சுருப்பாங்க. எனக்கெல்லாம் என்ன அகாடமியுமே தெரியாதுங்க, எனக்கு தெரிஞ்சது மட்டும்தான். ஏன்னா நான் டிஎன்பிஎஸ்சி படிக்கணுன்னே நினைக்கல, அந்த மதர்ஸ் டே செஷனுக்கு அப்புறம் தான் டிஎன்பிஎஸ்சி படிக்கலான்னு முடிவு பண்ணேன். மேம்க்கு ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வேறு எந்த அகாடமிக்கு போகணுன்னு, என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டு ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பார், உங்கள் அகாடமிலேருந்து எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நான் ஆக்சுவலாக ஜாயின் பண்ணும்போது யாருமே வேலைக்கு போகலை, 2021. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒருத்தங்க, அது 2-3 பேர் தான் சொன்னால் வந்துட்டு அவங்க எல்லோரும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இதுக்கு போய் நீங்கள் இந்த அகாடமி நம்பி போய் எப்படி படிக்கிறீங்க? சீரியஸாகவே அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்டு காமிச்சிருக்காங்க, இத்தனை 1000 பேர் அவங்கக்கிட்ட இருந்து படித்து வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ஒய்ஃப் வந்துட்டு வேறு அகாடமியில் படித்தாங்க. அவங்க இது 5-6 தடவை குரூப் 4 அட்டெம்ப்ட் எழுதிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அதுக்கு வந்துட்டு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் ஒரு மாதிரியே சொல்லுவார். நக்கலாக தான் ரிசல்ட் வரும்போதே நம்மளை வந்து கேட்பார், ஏங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பார். அவர் மட்டும் இல்லை, அவரோட கசின் ஒருத்தர் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்திருந்தார். 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க கசினோட ஒய்ஃபையும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க, அவங்க ஒரு அகாடமியில் படிக்கிறாங்க. அதுக்கு அவங்க நிறையா ஃபீஸ் கட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபீஸ் கட்டினதை விட ரொம்ப ஜாஸ்தி கட்டியிருந்தாங்க. உங்கள் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டு நான் சொன்னதுக்கு வந்துட்டு, அவ்வளோதான் வாங்குறாங்களா, நான்லாம் இவ்வளோ கட்டி படிக்க வைக்கிறேன் என் ஒய்ஃபை. அவர் ஆக்சுவலாக அப்படி தான் சொன்னார். எப்படி சொல்கிறது,
நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல நம்ம அகாடமி. சொன்னாலும் வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்போ ஆன்லைனில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஆஃப்லைன் ரீசெண்டாக தான் ஆரம்பித்தாங்க. நான் படிக்கும்போது ஆஃப்லைன் இல்லை, ஆன்லைன் மட்டும்தான் இருந்துச்சு. ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறவங்கள நம்பி எப்படி நீங்கள் போய் படிக்கிறீங்க? அதுவும் அவரெல்லாம் அடித்து சொல்லுவார், காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 12 lakhs கொடுத்துருக்காரு விஏஓ ஆகிறதுக்கு, ஆனால் அவருக்கு வேலை கிடைக்கல. அதில் 3 லட்சம் தான் திரும்பி கொடுத்தாங்க. அவருக்கு 9 அதை நம்பி அவர் அதுக்கப்புறம் வந்து எந்த எக்ஸாமும் எழுதலை. அவர் எப்போ 2019 குரூப் 4க்கு ஏதோ காசு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எந்த எக்ஸாமுமே எழுதலை. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தார், அவருக்கு வேலை கிடச்சிரும், காசு கொடுத்துட்டோம் வேலை கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு கிடைக்கல. எல்லாரும் அவரை சொல்லுவாங்க, பாரு அவனுக்கெல்லாம் 12 லட்சம் கொடுத்து கூட கிடைக்கல, நீ தேவையில்லாத வேலை செஞ்சுட்ருக்கிற. ஏன்னா நம்ம அகாடமியே யாருக்கும் வெளியில் தெரியாது. யார் கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொன்னால் இவங்க 2 பேரும் தான் மாற்றி மாற்றி கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க வந்து 2 பேர் தானே, அவங்களே எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படி கேட்பாங்க. எப்படி சொல்கிறது, ஒருத்தர் சப்ஜெக்டில் ஒரு ஸ்டாஃப் இல்லையில, ஒருத்தங்களே எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இனி இதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வந்து பேசுறதில்ல. அந்த பக்கத்து வீட்டுக்காரரு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அவர்கிட்ட சொல்லலை. எப்போவுமே ரிசல்ட் வந்தால் கேட்பாரு, ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும்போதெல்லாம். மெயின்ஸ் ரிசல்ட் அப்போ வந்து கேட்கல. அவருக்கு எப்படி தெரியும்னு தெரில. எனக்கு ரிசல்ட் வருதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிருவானா, அவர் கேட்பாரு. இந்த தடவை என்ன கேட்கல, ஒய்ஃபுக்கு தெரியும், அவங்க சொல்லியிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் அவர் வந்து என்கிட்ட கேட்க மாட்டார். வேலை காசு கொடுத்தா தான் வேலைக்கு போக முடியும். நீங்கள் அவர் யாருமே இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரர். ஆனால் அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவார், நீங்கள் தேவையில்லாமல் ஏங்க இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைல்ல, ஏன் போய் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் எனக்கு இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு மேபி எங்கள் ஃபேமிலிக்கு அவசியம் இல்லாத மாதிரி தெரியுறங்காட்டி என்னமோ இல்லை, எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ரேண்டமாக எங்கள் அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீட்டுக்கு வருவாங்க, அவங்களும் என்னை அப்படி தான் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் படிக்கிறான்னு. இனிமேல் யாரும் தேவையில்லாமல் படிக்கிறான்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட சொல்லலை. எனக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. அதுவும் அவங்கக்கிட்ட வந்துட்டு சொல்லணும், என்னை நிறையா தடவை கேட்டாங்க. இந்த 3 வருஷத்தில் அவங்க ஒரு 10 தடவை வீட்டுக்கு வந்திருப்பாங்க. 10 தடவையும் சொல்லுவாங்க, நீ தேவையில்லாமல் படிக்கிற, இது எதுக்கு இதெல்லாம் உனக்குலாம், இதெல்லாம் தேவையில்லை, கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்துட்டு வேண்டாம், தூரம் போடுவாங்க, பையன் எப்படி பார்ப்ப, உன் பையன் உன்னை விட்டுட்டு எப்படி இருப்பான். நம்ம ரொம்ப கில்ட் ட்ரிப் பண்ணுவாங்க. நீ இல்லாட்டி பையனை யார் பாப்பா, உனக்கு பையன் மேலே அக்கறை இல்லையா. சீரியஸாகவே அது வந்துட்டு நம்மளோட வீக் பாயிண்ட் அதுதான். நம்ம பையனை பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப இதாகிடுவோம்ல. அதனால் வந்துட்டு அது குழந்தை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ஆன்லைன் கிளாஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு வேணும்னு நினச்சா வேணும், அவ்வளோதான். பக்கத்து வீட்டுக்காரங்க, ஈவன் உங்கள் ஹஸ்பண்டே கூட, நீ இதெல்லாம் படிக்கிறங்காட்டி தான் குழந்தைய பார்த்துக்கிறது இல்லைன்னு சொன்னால் ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு படிச்சிருங்க. அது அவன் வந்து இன்னொரு 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு நான் பெருசாக தேவைப்பட மாட்டேன். அவன் காலைல ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டா சாயந்தரம் வந்து விளையாடிட்டு இருந்துக்குவான். ஆனால் எனக்கு வந்து இந்த வேலை ரொம்ப முக்கியம் இல்லை. அவன் நாளைக்கு வந்துட்டு பொண்ணு எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணுனா வந்துட்டு அவனுக்கு வர ஒய்ஃப் எப்படி இருக்கணும்னு நினைக்கும்போது நம்ம அம்மா மாதிரி இருக்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கிற பொண்ணாக வேணும்னு நினைப்பான்ல. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு நமக்கு சரிங்க போட்டுட்டு இருக்கிற பொண்ணாக எதிர்பார்க்க மாட்டான்ல. நம்ம வந்துட்டு சொல்கிறத விட வாழ்ந்து காட்டினா தானே அவங்க நம்புவாங்க. அதனால் தெரில, உங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கல்யாணமான லேடிஸ்க்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து உங்களுக்கு மேபி ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கலாம், பசங்களுக்கு மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் கஷ்டம் இருக்கலாம். லேடிஸ்க்கு அது கூட சேர்ந்து ஃபேமிலி ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்க வேண்டாம். நம்ம படித்தோம்னா இப்போ வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு சூப்பர்னு சொல்லலாம். இப்போ நான் வேலைக்கு போயிட்டா வந்துட்டு தூரத்து சின்ன மாமனார் கூட எங்கள் மருமக கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வேலைக்கு போயிட்டா, இன்னுமே வந்துட்டு டெப்டி கலெக்டர் ஆகலையான்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு கிடைக்குமான்னு தெரில. நான் 32nd ரேங்க் தானே வாங்கியிருக்கேன். ஆனால் வந்துட்டு இல்லை மேம், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையே கலெக்டர் வேலை மட்டும்தான். கவர்மெண்ட் வேலைன்னா கலெக்டர் வேலைக்கு போனால் தான் அது கவர்மெண்ட் வேலை. அவள் எங்கேயோ கிளர்க் வேலைக்கு போகிறாலாமா, அதுக்கு இத்தனை இது பண்ணுறேன். குரூப் 4 எக்ஸாம் படித்தாலே அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான். நம்ம வந்துட்டு மற்றவங்கள பற்றியெல்லாம் யோசிக்காமல் நம்ம படிக்கிறது கரெக்டாக தான் படிக்கிறோம். நம்ம நோட்ஸ் வந்துட்டு ரொம்ப இதான நோட்ஸ் தான், அதை படித்தா போதும். நான் வந்து எக்ஸாம்பிள் புக்கே வாங்காமல் படித்து பாஸ் பண்ணவ. நிறையா தெரிஞ்சிருக்கணும்லாம் அவசியம் இல்லை, தெரிஞ்சிருக்கிறது நல்லா தெரிஞ்சிருந்தா போதும். இதுக்கு மேலே போய் எல்லோரும் சாப்பிடுங்க. நான் நிறைய நேரம் பேசிட்டு எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட்.
ஓகே. ஓகே. வித்யா சொன்னது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப ராவாக இதுதான் லைஃப் அப்படின்னு. அது வந்து சிக்ஷாவில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. வேறு எங்கேயாவது பாஸ் பண்ணவங்க போய் பேசினா ஃபில்டர் போட்டு பேசுவாங்க. வித்யா சொன்ன அதே வார்த்தை, ஐ ப்ரிப்பேர்ட், ஐ லேர்ன்ட் அப்படின்னு, அவ்வளோதான். பாஸ் பண்ணிட்டாங்க, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு. சிக்ஷாவில் மட்டும்தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அந்த ரா எசன்ஸ் பேசும்போது நம்மளோட நம்ம அவங்கள கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் வித்யா சொன்ன 2-3 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அவங்க வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு. எல்லாத்த பற்றியும் எனக்கு ஐ கேன் ரீகலெக்ட். அவங்க 2021 சிக்ஷாவில் இருந்தாங்க, வீக்கெண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். நான் தான் பாலிட்டி எடுத்தேன், ஐஎன்எம் எடுத்தேன், ராஷ்டிரகூட்டாஸ் வரைக்கும் எடுத்தேன். அதெல்லாம் சில பேர் ஞாபகம் வந்தோன்னா அவங்க பேக்ரவுண்ட் ஞாபகம் வரும். ஆன்லைன் கிளாஸுங்கிறனால நம்ம தான் வீடியோ 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 அப்படின்னு கூவிட்டே இருப்போமே கிளாஸில். ஸோ இட் ஹேப்பன்ஸ். வித்யாவை எனக்கு ஞாபகம் இருந்தது நிறைய நாள் கிச்சனில் தான். உண்மையாகவுமே சொல்லணுன்னா நிறையா நாள் கிச்சன்லேருந்து தான் கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வீக்கெண்ட் கிளாஸஸ் வந்து 10:30 to 1. ஸோ ஆப்வியஸ்லாக வீட்டில் இருக்கவங்களுக்கு 1 மணிக்கு லஞ்ச் கொடுக்கணும். அதுவும் சண்டே அன்னைக்கு கிளாஸ்னா 11:30 12 குக் பண்ண ஆரம்பித்தா தானே 1 மணிக்கு சோறு போட முடியும். ஏன் அந்த கான்செப்டில். ஸோ எனக்கு வித்யானா நிறைய கிச்சனில் ஞாபகம் இருந்திருக்கு. நான் அவங்க சொன்ன மாதிரி நிறைய ஃபேன் ஞாபகம் இருந்திருக்கு. வித்யா நீங்கள் தெரியல, ஃபேன் தான் தெரியுறீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அப்போ வி ஹேட் வீக்கெண்ட் பேட்சஸ், இப்போ வி டோன்ட் ஹேவ். அண்ட் 2021 வந்து 2021 வந்து நம்ம சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணும்போது பேண்டமிக், கோவிட் ஆக்சுவலாக. ஸோ 2019 to 21 எக்ஸாம்ஸே எங்கேயுமே நடக்கலை. அதுக்கப்புறம் நம்ம சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர். அதிலிருந்து ஆரம்பித்து ஐ திங்க் டுடே இன்னைக்கு நான் அதை சொல்லும் போது நான் பெருமட்டா கூட அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 2019 ஆரம்பித்து பேண்டமிக் முடிஞ்சு வந்த ஃபஸ்ட் எக்ஸாம் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம். அதிலிருந்து இன்னைக்கு நடந்த எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாம்லேயுமே ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிளியர். அன்னைக்கு வித்யா கேட்கும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்கிறக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. பட் இன்னைக்கு அப்படி நம்ம பதில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அன்னைக்கு நடந்த ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரில் நிவேனிதா தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சாங்க. அதிலிருந்து இப்போ கடைசியாக நடந்த யூனோ ஜியாலஜிஸ்ட் எக்ஸாம், குரூப் 2, குரூப் 1, என்ன எக்ஸாம், விஏஎஸ்ல 83 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டிஎன்பிசி என்னென்ன எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ அதில் ரெஜிஸ்டர் நம்பர், ஃபோன் நம்பர்லேருந்து கூப்பிட்டா வித்யா சொன்ன மாதிரி அவங்க பரம்பரை கதையவே சொல்கிற அளவுக்கு we have students அப்படின்னு நினைக்கும் போது we have come a long way. ஆனால் அந்த லாங் வே in just a span of 4.5 years நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க பையனுக்கும் என் பையனுக்கும் ஒரே வயசு தான். அவங்க பையனுக்கு 1 வயசு இருக்கும்போது அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. என் பையனுக்கு 7 மாதம் இருக்கும்போது நான் சிக்ஷா ஆரம்பித்தேன். ஸோ இட் ஆல் வெண்ட் ஆல் டுகெதர். ஆனால் இன்னைக்கு நினைக்கும் போது ஐ ஃபீல் ரியலி ப்ரவுட். அண்ட் மெயின்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூக்கு முன்னாடி வித்யா கூப்பிட்டாங்க. நம்ம 2-3 பேர்த்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், சுமதிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அவங்க சொன்ன அவங்களுக்கு வரல, அன்ஃபார்ச்சுனேட்டாக வரல. ஸோ அந்த பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். நானும் சாரும் சேலம்லேருந்து விவர் டிரைவிங் பேக். அன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு, நந்தினி கூப்பிட்டு சொன்னாங்க. அப்புறம் வித்யா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ஐ வாஸ் டிரைவிங், சார் உட்காந்துட்டு இருந்தார். வித்யா இதே வார்த்தை தான் சொன்னாங்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார் மெயின்ஸ் ரிசல்ட் வரும் எனக்குன்னு அப்படின்னு. அன்றைக்கி சார் ஒரு வார்த்தை அப்போவே திருப்பி சொன்னார், இதே மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் குரூப் 1 சர்வீஸும் வந்துடும் வித்யா, இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஐ திங்க் தட் இஸ் கம் ட்ரூ. ஸோ அவர் சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சிருச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அப்படியே வந்துருச்சு. அண்ட் இன்டர்வியூவில் ஃபுல் ஸ்லாப் வேறு. அண்ட் 32 ரேங்க்குக்கு கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் கிடைக்கும். ஸோ டிசி கிடைக்கவே சான்சஸ் இருக்குது, பட் ஸ்டில் நல்ல சர்வீஸ் கிடைக்கும். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா, மெயின்ஸு, இன்டர்வியூ, ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், என்டையராக இப்போ நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கும் போது பேசிக்லேருந்து கிளாஸ் எடுக்கிறோம். எக்கனாமிக்ஸ்னால் 20 கிளாஸ் போகுது. பாலிட்டினா வீக்கெண்ட் பேட்சில் 3 மாதம் நான் எடுத்திருக்கேன், எனக்கு இப்போ ஞாபகம் வருது. ஒரு 30 கிளாஸ் 40 கிளாஸ் போகும். 30 மணி நேரம் 40 மணி நேரம் 15-20 கிளாஸ் போகும்னா ஈக்குவலாக இதுதான் பெஸ்ட் கோச்சிங்னு சொல்லும் போது சில பேர் வந்து ஏன் இவ்வளோ கிளாஸு, வாட்னு சொல்லி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன கிரிட்டிக்ஸும் இருக்காங்க. அதை நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. வை ஸோ மச், வை ஆர் யூ டேக்கிங் தட் பேர்டன்? வராங்களா ஒரு பேட்ச், இதுதான் இதுன்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்த பேட்ச் போயிட்டே இருங்க அப்படின்னு. அப்படி நம்ம என்னைக்கும் பண்ணதில்லை. பட் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. 3 மாதம் ஏன் பாலிட்டி, 3 மாதம் ஏன் ஐஎன்எம் அப்படின்னா, ப்ரிலிம்ஸில் 2021 வச்சு, ப்ரிலிம்ஸில் பாலிட்டியும் ஐஎன்எம்மும் யூனிட் 8 யூனிட் 9 படித்தது வச்சு 2021
2024 இன்டர்வியூ வரைக்கும் குரூப் 1 மெயின்ஸ் வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் ஞாபகம் வச்சு எழுத முடிஞ்சு அப்படின்னா அன்றைக்கி 3 மாதம் பாலிட்டி படித்து தான் ஆகணும். ஏலேருந்து நான் கிளாஸ் எடுத்து தான் ஆகணும். ஹிஸ்ட்ரினா அப்படி தான் படிக்கணும். அப்படி படித்தா தான் சர்வீஸ் கிடைக்கும். எப்படி படித்தா சர்வீஸ் கிடைக்காது, எப்படி சொல்லி கொடுத்தா பாஸ் ஆக முடியாதுங்கிறதுக்கான விக்டிம் தான் நான், இல்லையா? அப்படி எனக்கு எவனாவது ஒழுங்காக சொல்லி கொடுத்துருந்தானா நான் எனக்கு சர்வீஸ் வாங்கியிருப்பேன்ல. அது அந்த ஆதங்கம் உள்ள இருக்கத்தானே செய்யுது. அப்படி படித்தா சர்வீஸ் வராதுன்னு தெரியும் போது எப்படி படித்தா சர்வீஸ் கிடைக்குமோ அப்படி தான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம மெத்தடாலஜி, நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு அஷூரன்ஸாக நான் இது பார்க்குறேன். வெரி ஹாப்பி. நம்ம என்ன பண்ணோங்கிறதோட ரிசல்ட் தான் இது. ஸோ இட் இஸ் அன் அஷூரன்ஸ் டு வாட் வி ஆர் டூயிங். நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோன்னு தெரிஞ்சாலும் நம்ம கரெக்டாக தான் சூப்பராக பண்ணுறோன்னு ஒரு அஷூரன்ஸ் வேணும்ல. ஒரு என்ன சொல்கிறது, அதை ரீஅஷ்யூர் பண்ணுறக்கு ஒரு விஷயம் வேணும். இந்த பெரியவங்கெல்லாம் இதை கரெக்டாக ஆமாம் தானே 2 தடவை கேட்பாங்க. ஏன்னா ஏன் அந்த ரீஅஷூரன்ஸ் தேவை அப்படின்னா, நான் மட்டும்னா வேணா இப்படி படிக்கலாம், வேணானா அப்படி படிக்கலாம், மாற்றிக்கலாம். என்ன நம்பி 500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கும் போது நான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் கொடுத்துருக்கேன். 2021 படித்தாலும் 2024 ஒரு கொஸ்டினுக்கு பாத்திரம் கழுவிட்டே படித்த ராஷ்டிரகூட்டா ஞாபகம் வரணும். அப்படி படித்தா மட்டும்தான் வரும். வாட்னு படித்தா வராது. ஸோ வெரி ஹாப்பி. வித்யாவோட சக்ஸஸ் வந்து ஐ சி it is huge as a women. It is a very very huge. இன்னும் நிறைய ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க. மெஜாரிட்டி 200-300 ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸில் இருக்காங்க. இன் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கோயம்புத்தூர், எவ்ரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு, எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் இன்றைக்கி சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வித்யாவோட ரிசல்ட்டாக ஒரு விமென், ஒரு மதரோட சக்ஸஸாக ஐ எம் வெரி ப்ரவுட். 300 பேர் 400 பேர் இன்னைக்கு சர்வீஸில் இருக்காங்க. சிக்ஷாவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்காங்கன்னு சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷமோ அதோட 100% எனக்கு ஜாஸ்தி சந்தோஷம். பிகாஸ் ஷீ இஸ் அ விமென், ஷீ இஸ் அ மதர். ஏன்னா ஐ ஸ்டார்டட் சிக்ஷா ஃபார் விமென், ஃபார் பேசிக்கலி ஃபார் மதர்ஸ். யார் ட்ராவல் பண்ண முடியாதோ ஃபஸ்ட்டு அவங்க பெனிஃபிட் ஆகட்டும். அது கூட 1000 பேர் இன்னைக்கு மென் சர்வீஸில் இருக்காங்க, படிக்கிறாங்க, பெனிஃபிட் ஆகுறாங்கிறத தாண்டி அந்த வல்னரபிள் குரூப்புக்கு தான் இது போய் சேரணும்னு நினச்சோம். ஸோ அதை பார்க்கும்போது சரண்யாவிலேருந்து நிவேனிதாலேருந்து இன்னைக்கு வித்யா வரைக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, படிச்சுக்கிட்டே இருக்கவங்க 6 வருஷம் ஆனாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரே தடவை படித்தா பாஸ் ஆகிடலாம். அவங்க சொன்ன அதே விஷயந்தான். பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே அப்படி ஒருத்தரை நம்ம வந்து என்கவுண்டர் பண்ணுவோம் லைஃப்பில். நம்ம தான் தப்பாக படிக்கிறோமோ, அவங்க 5-6 வருஷமாக படிக்கிறாங்க, நம்ம என்ன அவங்க இன்னும் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க குரூப் 1 ஆஃபீஸர், குரூப் 4 கூட பாஸ் பண்ண முடியாது. 160-170 கொஸ்டின் போடுறது டஃப்னு நினச்சி படிச்சுட்டு இருக்கவங்க மத்தியில் ஒரு குரூப் 2 கிளியர் பண்ணி, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி, மெயின்ஸ் கிளியர் பண்ணி, இன்டர்வியூவில் போய் ஃபுல் ஸ்லாப் வாங்கி ரேங்க் 32 வாங்குறது அப்படிங்கிறது இது ஒரு தி பிக்கெஸ்ட் திங். அண்ட் இன்னொன்று, இப்போ தான் வி ஹாவ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஃப்ரம் லாஸ்ட் இயர், இல்லையா? நீங்கள் தான் ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் பேட்ச். பட் ஆன்லைனுக்கான சக்ஸஸாகவும் நான் இதை பார்க்குறேன். ஆன்லைனில் கிளாஸ் நடத்தும் போது, ஆன்லைனில் 2019 ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபார்ச்சுனேட்டாக நான் ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். யாரும் என்னை நேரடியாலாம் வந்து ஏன் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறீங்க, இது ஃபெயிலியர் மாடல்னு சொல்லலை. பட் நிறைய பேருக்கு அஃப்கோர்ஸ் டவுட் இருந்திருக்கும். என்கிட்ட சொல்கிறதுக்கு பயந்தாங்களோ என்னமோ தெரியல, பட் டவுட் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி ஆன்லைனை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணால் குரூப் 1 ஆஃபீஸரே ஆகலாம். படிக்கிறது தான் முக்கியம். எப்படி படிக்கிறோம், எங்கே படிக்கிறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. கரெக்டான ஸ்ட்ராட்டஜி பிடிச்சி படித்தா எனக்கு ஆஃபீஸர் ஆகலாம். ஸோ 2019 ஆன்லைனில் முடியாதுன்னு நினச்சவங்கலாம் இன்றைக்கி 2019 பேசாமல் வித்யா கூடயே சேர்ந்துருக்கலாம், நம்மளும் ஆயிருக்கலாம்னு நினைக்கிற காலம் மாறிடுச்சு. லைஃப் வில் கிவ் யூ எவ்ரி திங் இஃப் யூ ஒர்க் ஃபார் இட். அது எனக்கும் அதே பதில் தான், அவங்களுக்கும் அதே பதில் தான். ஸோ வி வெரி வெரி ஹாப்பி. வித்யா பேசினதுக்கப்புறம் இதை ஐ வாண்டட் டு ஷேர். அண்ட் பாத்திரம் தேய்ச்சிட்டே கரெக்டாக டிஃபன் டைம் கொடுக்கறக்காக வேலை செஞ்சுக்கிட்டே குழந்தைய பார்த்துக்கிட்டே படித்தாவே குரூப் 1 ஆஃபீஸர் ஆகலாம் அப்படின்னா, இப்போ நம்மெல்லாம் 2 குரூப் 1 ஆஃபீஸர் ஆகலாம், இல்லையா? யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ. ஸோ கண்டிப்பாக குரூப் 1 ஆஃபீஸர். இந்த குரூப் 1 ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ தான் April 4th ஆயிருக்கு, July 13th எக்ஸாம். இன்னும் 90 days 100 days இருக்குது. ஸோ இப்போ இருந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டில் படிச்சிங்கன்னா குரூப் 1 கிளியர் பண்ணலாம். இதோட ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் தேவையில்லை. அண்ட் இன்டர்வியூக்கு 7 செஷன்ஸ். இப்போது சார் வந்து 7 செஷன்ஸ் பிளான் பண்ணார் இன்டர்வியூக்கு. வி ஸ்டார்டட் வித் தர்மாலா மேடம், தர்மாலா ஸ்ரீ IAS மேடம் பேசினாங்க. மனா மேடம், மனாசிர் ஹலீமா டெப்டி டைரக்டர் பேசினாங்க. அதுக்கப்புறம் வி ஹேட் அசோக் சார் DSP பேசினார். தென் வி ஹேட் காமராஜ் சார் அசிஸ்டன்ட் கமிஷனர் GST அவர் பேசினார். தென் வி ஹேட் இனிகோ இல்லை 7 செஷன். Then we had Shantakumar sir, Erode DRO பேசினார் 5. Then we had ஆதித்யன் யார் காமராஜ் சார் சொல்லிட்டேனே, கமலக்கண்ணன் சார் PD பேசினார். வேற ஒன் மோர்
7 இன்னும் யாரோ மிஸ் பண்ணிட்டேன். யார்? கமலக்கண்ணன் சார், அசோக் சார், மனா மேடம், தர்மாலா மேடம், காமராஜ் சார், சாந்தகுமார் சார், ரொம்ப முக்கியமான ஆளை தான் யாரோ மறந்துட்டேன். ஓகே. ஸோ 7 செஷன்ஸ் பிளான் பண்ணப்போ எதுக்கு குரூப் 1 இன்டர்வியூக்கு எல்லாரும் மார்க் மட்டும்தான் நடத்துவாங்க. வினோத் டிஎஸ்பி சார் பேசினார். ஸோ 7 செஷன்ஸ் எல்லாருமே இன்டர்வியூனா மார்க் ட்ரைனிங் அவ்வளோதான் கொடுப்பாங்க. 7 செஷன் பிளான் பண்ணும்போது எல்லாத்துக்குமே இந்த செகண்ட் தாட் இருந்துச்சு. பட் சார் தான் இன்டர்வியூ ஃபுல்லாமே டிசைன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணார். அப்போ நானே ஒரு தடவை நினச்சேன், சார் மார்க் ஸ்டார்ட் பண்ணலாம், செஷன்ஸே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கூட நான் சொன்னேன். பட் நான் பெருசாக இன்டர்ஃபியர் ஆகிக்கல, இன்ட்ரப்ட் பண்ணல. ஓகே, எவ்வளோ கேட்டாலும் நாலேஜ் தான். பட் இன்னைக்கு வித்யா சொல்லும் போது காமராஜ் சார் சொன்ன அந்த எமோஷனல் பாயிண்ட், தர்மாலா மேடம் சொன்ன இந்த பாயிண்ட், மனா மேடம் சொன்ன இந்த பாயிண்ட், அந்த 7 செஷனுமே எவ்வளோ ஒர்த்தாக இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு தெரியுது. தர்மாலா மேடமோட ஃபர்ஸ்ட் செஷனில் வித்யா, நானும் அந்த செஷனில் இருந்தேன். நான் நிறைய மார்க்ஸில் பேனலில் இருந்தேன், ஒரு சில பேனலில் இல்லை. சேம் மதர் கில்ட் தான். ஏன்னா நைட்டு தான் இன்டர்வியூ வைப்பாங்க. எனக்கு என் பையனை தூங்க வைக்கணுங்கிற டைம் அதே மாம் ப்ராப்ளம் இருந்தனால சார் பார்த்துக்கிட்டாரு. ஸோ தர்மாலா மார்க் கண்டென்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க வித்யாவை, நீங்கள் ஐடியிலிருந்து குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ண ஷிஃப்ட் ஆனீங்க? இல்லை மேம், எனக்கு ஐடியில் இருக்கும் போதே கவர்மெண்ட் எக்ஸாம் போகணுன்னு ஒரு ஆசை, அதனால போனேன். ஓ, அப்போ நான் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை கொடுத்தேன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசை வந்தால் மாறிடுவீங்களா? இன்னும் என்னென்ன ஆசை இருக்குது உங்களுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ அது எல்லாமே டியூனிங், அந்த கொஸ்டின் தான் அவங்க பேசினாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு செஷனும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு நம்மளோட எஃபர்ட்ஸ் இன்னைக்கு இட் இஸ் பேட் ஆஃப். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ திங்க் இட்ஸ் லாஸ்ட் திங், மெயின்ஸுக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த இன்ஸ்டிடியூட்டுமே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், டெஃபினட்டாக இதை வந்து நான் ஷேர் பண்ண போகும்போது எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. ஸோ ஓப்பன் திங் தட் ஐம் டெல்லிங், எங்கேயுமே மெயின்ஸுக்கு எந்த அகாடமியிலுமே இன் தமிழ்நாடு கிளாஸஸ் நடக்கலை. ப்ரிலிம்ஸ்க்கு கிளாஸஸ் நடக்கும், மெயின்ஸுக்கு வெறும் டெஸ்ட் தான் இருக்கும். போவாங்க, டெஸ்ட் எழுதி கொடுத்து. ஏன்னா எல்லாருமே என்ன நம்பினாங்கன்னா 300 மார்க்ஸ்க்கு டெஸ்ட் எழுதுனா 25 டெஸ்ட் 30 டெஸ்ட் எழுதுனா முடிஞ்சிடும் அப்படின்னு. மெயின்ஸுக்கு கதற கிளாஸ் எடுத்தது சிக்ஷா தான். இன்னைக்கு சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸு, யூனிட் 8ல் இருந்த பேசிக் கிளாஸஸ்ஸு, நவீன் எடுத்த பயாலஜி கிளாஸஸ், அதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த ஃபவுண்டேஷனும் அந்த கான்செப்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அகேன் இட்ஸ் ரீஅஷூரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. மெயின்ஸுக்கு எதுக்குங்க கிளாஸ், டெஸ்ட் பேட்ச் நடத்தி விட்டுட்டு போங்க அப்படின்னு நிறைய பேர் எங்களை கேட்டாங்க. எஸ், எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மெயின்ஸுக்கு 50 கிளாஸ் 40 கிளாஸ் எடுக்கிறீங்க? ப்ரிலிம்ஸுக்கு தான் எடுத்துட்டீங்கல்ல, ப்ரிலிம்ஸ்க்கு வச்சு படித்தது போதும் அப்படின்னு. நாங்கள் மெயின்ஸுக்கும் 120 கிளாஸ் எடுத்தோம். 40-50 இல்லை, 120 கிளாஸ் எடுத்தோம். ஒரு கிளாஸ் 3 மணி நேரம். காலையில் சோஷியல் இஷ்யூ, சாயந்தரம் சயின்ஸு. காலையில் 3 மணி நேரம், நானாவது 2.25 மணி நேரத்தில் விட்டுருவேன். சயின்ஸுக்கு வருவார், 3.5 மணி நேரம் வச்சு செய்வார். அப்புறம் சார் ஒரு பெரிய மெட்டீரியல் கொடுத்து நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பாவமாக தான் இருந்துச்சு. பட் ஐ திங்க் அதெல்லாம் தான் இன்னைக்கு இட் இஸ் பேட் ஆஃப். ஸோ வேர் அப்சல்யூட்லி ஹாப்பி. அட் த சேம் டைம் நான் திருப்பி சொல்கிற மாதிரி 2-3 எக்ஸ்பெக்டிங் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த தடவை ரிசல்ட் வரலை. ஸோ வித்யா சர்வீஸ் வந்ததில் எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ அந்த மாதிரி ஒரு 2-3 பேத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வரல. ஸோ அது அடுத்த வர குரூப் 1 குரூப் 2ல் டெஃபினட்டாக அது வில் கெட் சர்வீஸ். அண்ட் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டிங்காக சிக்ஷாவில் ஒரு 2-3 ரிசல்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பண்ணி வரல. அதில் ஒன்று கலைவிழி, அபிநயா நாகராஜ், கீர்த்தனா, சுமதி, இந்த மாதிரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கம்மிங் குரூப் 1ல் அவங்க 100% எஃபர்ட் போடுறாங்களோ இல்லையோ, சிக்ஷா 200% எஃபர்ட் போட்டு அவங்கள சர்வீஸ் வாங்க வைக்கணும், இன்னும் பல வித்தியாசம் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறது வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நைஸ். எனக்கே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக ரொம்ப ஹாப்பியான ஒரு செஷனாக மாறிடுச்சு. நானும் தான் சாப்பிடல, பட் இருந்தாலும் சாப்பிடாமல் செஷன் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கான கடைசி மோட்டிவேஷன், நானும் சாப்பிட்லைங்க ஆனாலும் செஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்யூ. ஆனால் அதுக்காகலாம் செஷன் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சிடக்கூடாது. அடுத்தது நான் வருவேன்.